அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எமது அறிவியல் தகவல் நிகழ்வோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். இது எமது 223வது அறிவியல் தகவல் அரங்கம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த அறிவியல் தகவல் அரங்கத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து வருகின்றோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தலைப்பு Understanding Sleep Disorders, Causes, Consequences and Solutions. நித்திரையின்மை கோளாறுகளை புரிந்து கொள்ளல், அதற்கான காரணங்கள், விளைவுகள் மற்றும் அதற்கான தீர்வுகள், மேனேஜ்மெண்ட் சொல்வார்கள். இந்த ஸ்லீப் டிஸார்டர்ஸ் ஒரு குறிப்பாக இந்த காலத்திலே தொழில்நுட்பங்களோடு நாங்கள் வாழும் காலத்திலே பெரிய பிரச்சனையாக கனவிருக்கின்றது. அதனை தெளிவுபடுத்தும் மூலமாகவும் அதன் விளைவுகள், காரணங்கள் மற்றும் அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதற்கான தீர்வுகள், அதில் பற்றிய விடயங்களைத்தான் இன்றைய நாங்கள் பகிரப்போகின்றோம். அந்த வகையில் இன்றைய பேச்சாளராக இங்கே வந்திருப்பவர் ப்ரொஃபஸர் சுஜந்தி ராஜாராம். இவர் அமெரிக்காவிலிருந்து இணைந்து கொள்கின்றார். எங்களுடைய தமிழ் ஹெல்ப்லைனுக்கு இவர் ஏற்கனவே அறிமுகமானவர். அதோடு இவருக்கு ஒரு விசேடமான தன்மை உண்டு. என்னென்று சொன்னால், எங்களுடைய இந்த அறிவியல் தகவல் அரங்கத்தின் முதலாவது அமர்வில் பேச்சாளராக வந்தவர் ப்ரொஃபஸர் சுஜந்தி தான். ஸோ அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அவர் பல்வேறு தகவல்களை கொண்டிருந்தாலும் இந்த ஸ்லீப் டிஸார்டர்ஸ் அதிலேயே பாண்டித்தியம் பெற்றவர். உண்மையிலே ஒரு வளமான ஒரு வளவாளரைத்தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம் இந்த தலைப்பை பற்றி கதைப்பதற்கு. ப்ரொஃபஸர் சுஜந்தி ராஜாராம் அவர் நியூ ஜெர்சியில் இருக்கிறார். She is a professor of medicine with extensive experience in critical care, internal medicine, and sleep medicine. She currently serves as a clinical professor at both Sydney Kimmel Medical College of Thomas Jefferson University and Toronto Metropolitan University, and has previously held academic posts at Rutgers University and several other leading medical schools in North America. As a board-certified sleep medicine specialist and critical care intensivist, she leads advanced care in cardiac and critical care units at prestigious institutions like Morristown Medical Center and Staten Island University Hospital. She is also a medical director of cardiac critical care at Gagnon Cardiovascular Institute. Dr. Rajaram holds a medical degree from University of Jaffna and a Master of Public Health from Johns Hopkins University. She is a fellow of American Academy of Sleep Medicine and American Academy of Sleep Medicine, the American College of Physicians, and Society of Critical Care Medicine. Okay, உண்மையிலே மிகவும் தகுதியான ஒரு வளவாளர் தான் இன்றைய வந்திருக்கிறார் ப்ரொஃபஸர் சுஜந்தி ராஜாராம். இந்த ஸ்லீப் டிஸார்டரை பற்றி நாங்கள் நேரடியாகவே நிகழ்வுக்கு செல்வோம். வணக்கம் டாக்டர் சுஜந்தி. வணக்கம். மிகவும் நன்றி என்னை இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுவதற்கு அழைத்திருப்பதற்கு. ஞாபகம் இருக்கின்றது, உங்கள் தமிழ் ஹெல்ப்லைன் உதவி சேவையில் நீங்கள் கூறியது போல முதலாவது உங்கள் இணைப்பில் நான் செய்தது ஞாபகம் இருக்கின்றது. அதை ஒரு நேயர்களுக்கும் காட்டி விடுகிறேன். முதலாவது செஷன் டாக்டர் சுஜந்தியால் செய்தவா. நன்றி, வாழ்த்துக்கள். அந்த நேரம் கொரோனாவின் போது செய்தது ஞாபகம் இருக்கின்றது. இப்பொழுது நீண்ட காலத்தின் பின் இப்போ ஸ்லீப் மெடிசனை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிறேன்.
ஆம், நான் இந்த ஏதோ ஜேர்னி த்ரூ ஸ்லீப் என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பில் பேச இருக்கிறேன். அதாவது உங்களை ஸ்லீப் மெடிசன் என்பது நித்திரையின் பயணம், நித்திரையில் ஒரு யாத்திரை என்று கொண்டு செல்வதற்காக இருக்கிறோம். நான் இங்கிலீஷிலும் தமிழிலும் கலந்து பேசுகின்றேன். நாங்கள் இப்பொழுது ஜேர்னி த்ரூ ஸ்லீப் என்பது நித்திரையில் ஒரு யாத்திரை. இதை மெடிக்கல் மூலம் மெடிக்கல் படி எப்படி இந்த நித்திரை என்றதை பற்றி தான், நித்திரை எப்படி நடக்கிறது அதை பற்றி சொல்லி அதனால் வரும் பல வியாதிகளை பற்றியும் கதைக்கிறது இருக்கிறோம். நித்திரை என்பது அந்த ஸ்லீப் அண்ட் ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். அது முக்கியமானது. மூன்று முக்கியமான அந்த குட் ஹெல்த் அண்ட் எங்களது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, எங்களுடைய மிகவும் சிறந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்லீப் வந்து, அதாவது நித்திரை மிகவும் முக்கியம். அடுத்தது நியூட்ரிஷன் என்பது எங்களோட உணவு முறைகளும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அதில் இந்த மூன்று முக்கியமானதில் ஸ்லீப் வந்து ஹையாக ரேங்க் பண்ணப்படுது. ஒரு மனிதர் வாழ்வதற்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்டான கன்சிடரேஷன். அதில் இப்போ நீங்கள் பார்த்தா 62%, அதாவது 2/3 பேர் இந்த இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸை பற்றி சொல்கிறேன். அதில் அவைகளுக்கு ஏதாவது ஸ்லீப் பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கு மிராவில். ஆனால் அதை பற்றி அவை கதைக்கிறீங்களே. ஏன்னு சொன்னால் 80% ஆட்கள் வந்து என்ன சொல்லுவேணுமெண்டா, ஸ்லீப்பை பற்றி நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னால் அதை வந்து சொல்கிறது அது லேசினஸ் அண்டு தான் அந்த ஈக்குவல் பண்ணுறது. அது சமூகத்திலே அப்படி ஒரு நிகழ்ச்சி பாரம்பரியம் இருக்கிறபடியா நீங்கள் நான் ஸ்லீப்பியாக இருக்கிறேன் பகல்லேன்னு சொன்னால் லேசினஸ் என்ற ஈக்குவேஷன் படி தான் அவைகள் அதை பற்றி கதைக்கிறீர்கள் டாக்டரோட. ஆனால் அந்த ஸ்லீப்பினஸ்ன்றது டே டைம் தூங்க வேணும் இந்த நேரம் இருக்கிறது வந்து ஒரு ஒரு சீரியஸான மெடிக்கல் கண்டிஷன். அதில் 70க்கும் மேற்பட்ட ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருக்குது. நான் அந்த மிகவும் முக்கியமான 1-2 பேர் தான் கதைப்பமாண்டு இருக்கிறேன். அப்போ என்ன ஸ்லீப் என்றால் என்ன, வாய் டு வி ஸ்லீப் பண்ணுறது முக்கியம். ஏன் நாங்கள் நித்திர கொள்ள வேணும் இரவில் என்று பார்த்தா, அது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் ரெஸ்ட் ஃபார் த மைண்ட் அண்ட் பாடி. அதாவது உங்களுக்கு உங்களோட மைண்டுக்கும் பாடிக்கும் ஒரு நேச்சுரல் ரெஸ்ட் தான் இந்த ஸ்லீப் பண்ணுறது. அந்த நேரம் தான் அந்த ஸ்லீப் தான் ரீஸ்டோர்ஸ் த எனர்ஜி அண்ட் பவர் பாடிக்கும் மைண்டுக்கும். அதோட என்ன செய்யுமாட்டா, கான்சாலிடேட் த மெமரி. உங்களோட மெமரி உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் த்ரூ அவுட் த டே நடக்கக்குள்ள அதை கான்சாலிடேட் பண்ணி டேக் அவுட் த ட்ராஷ் அண்ட் delete தி அன்வான்ட் மெமரிஸ் அந்த லாங் டேர்முக்கு. இது சின்ன பிள்ளையிலேருந்து அதான் சின்ன பிள்ளைகள் நிறைய தூங்க வேணும்னு சொல்கிறது அதனால தான். ஏன்னா அந்த டேக் அவுட் தி அன்வான்ட் மெமரிஸ் அண்ட் கான்சாலிடேட் த மெமரி. அப்போ மெமரிக்கும் ஸ்லீப் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட். மற்றது இந்த ஸ்லீப் டைமை தான் எங்களோட பாடி வந்து யூஸ் பண்ணுது ஹோமோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, பிளட் செல்ஸ், நியூட்ரியன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதிலெல்லாம் தேவை. எங்களோட நரம்புகளில் ஒவ்வொரு டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. அதுகளெல்லாம் திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறது. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த காருக்கோ அல்லது ஒரு இயந்திரத்துக்கு தேவையான அந்த ஆயில் போடுற மாதிரி அதில் எல்லாத்தையும் எங்களோட பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த ஸ்லீப் டைமில் தான். இப்போ டே டைமில் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறது. அதோட அந்த ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறது இரவில் ஸ்லீப் பண்ணைக்குள்ளே தான். அது அது வந்து அந்த சேஞ்சஸ் வந்து டே டைம் ஃபங்க்ஷனையும் ஹெல்த்தையும் டிட்டர்மின் பண்ண போதும். இப்போ நீங்கள் சும்மா பார்த்தா ஒவ்வொரு மனிதருக்கும் 1/3 1/3 ஆஃப் த டைம் தே ஸ்லீப். இப்போ ஒரு ஆளுக்கு 60 வயசுன்னு சொன்னால் 20 வருஷம் அவர் நித்திரை தான் கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் நம்ப முடியாமல் இருக்கும். ஆனால் 20 வருடங்கள் அவர் நித்திரை கொண்டிருப்பார் அவரோட வாழ்க்கையில். ஏன்னா அதுதான் அந்த முக்கியமானது. அப்போ 2/3 பகுதியான நேரங்களால் விழித்திருப்பினோம் சும்மா பார்க்க போனால். அப்போ நீங்கள் அப்படி நித்திரை கொள்ளாட்டி என்ன நடக்கும்? கண்டினியூஸாக ஸ்லீப் நித்திரையை செய்யாட்டா 21 நாள் ஒருத்தர் கண்டினியூஸாக ஸ்லீப் நித்திரையை கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு வியாதி இருக்கிறது, ஃபேட்டல் ஃபேமிலியல் இன்சாம்னியாண்டு. அந்த வியாதி வந்தால் அது சில பாக்கெட்ஸ் ஆஃப் யூஎஸ்லையும் யூரோப்லையும் இருக்குது. அவையில் வந்தால் அவையில் ஒரு 20 நாள் 18ஆம் நாளில் அவைகளுக்கு நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து செத்து போயிடுவேன் நம்ம. அதுக்கு அப்புறம் அது ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஆனபடியே அவ்வளோத்துக்கு முக்கியம் ஸ்லீப். என்னென்னு சொன்னால் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, அது இல்லாட்டா வாழ்க்கையும் முடியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது கண்டினியூஸாக நித்திரை கொள்ளாவிட்டால். இப்படி பார்க்கலாம் 2/3 பகுதி ஆக்களுக்கு ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் அதை பற்றியே கதைக்க மாட்டேன். அதுலேயும் 1/3 ஆஃப் த 37% ஆக்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனை இருக்கு நித்திரையில். அதை பற்றி கதைக்கிறீங்களே, என்னென்னா கதைச்சா லேசியான்னு சொல்லுவினோம்னு விட்டுருவினோம். அடுத்த பிரச்சனை அதனால ஏன் அது மெயின் பிரச்சனைனா இன்சாம்னியான்னு சொல்கிறேன். இரவில் படுக்கையிலாண்ட
இன்னொரு குரூப் இருக்குது. இதில் நிறைய ஸ்டடீஸ் இதில் பார்த்தீங்களாண்டா எல்லா ஸ்டடீஸ்லேயும் ஆல்மோஸ்ட் 10% மேலேயான ஆட்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் பார்க்கல 10 ஆட்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா 10ல் ஒரு ஆட்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இரவில் படுக்க இல்லாமல் இருக்கிறது. அப்போ அதனால என்ன நடக்கும்? உங்களுக்கு இரவில் படுக்க இல்லாதால பகலில் நித்திரதுங்கிறதும் ஒரு பிரச்சனை, இரவில் வருத்தம் இருக்கிறதால நித்திரதுங்கிறது 2-3 பகுதி ஆட்களுக்கு இருக்குது. அதனால என்ன நடக்கும் பகல்லைன்னு சொன்னா காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் குறையும். இப்போ நார்மலாக எங்களோட மனிதருக்கும் அந்த மற்ற விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம், ஹியூமன் ஹேஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், அது குறைய பார்க்கும். நெகட்டிவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ன்னு சொன்னால் லைஃப்பை பற்றி ஒரு நெகட்டிவ் ஒரு சிந்தனை வர பார்க்கும். அதோட சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வேற பார்க்கும். ஃபியூச்சர் ரிஸ்க் இருக்குது. டிப்ரெஷன் மட்டும் இல்லை, மற்ற சைக்காட்ரிக் ப்ராப்ளமும் வேற பார்க்கும். நித்திர குழம்பி கொண்டிருந்தா லாங் டேர்மில் ஏதோ வருத்தம் இருந்தா, அதோட பாடிலி பெயின், அந்த ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் சொல்லிவிடும், ஃபைப்ரோமயல்ஜியாண்டெல்லாம் சொல்லிவிடும், உடம்பெல்லாம் நோவுதுன்னு சொன்னால் நித்திர குறைவாலையாக இருக்கலாம். ஓவரால் அவை இந்த ஜென்ரல் ஹெல்த். இப்போ ஸ்லீப் பிரச்சனை 10 வருஷமா இருக்குதுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வயசு போயிட்டுன்னு சொல்கிறத விட உண்மையாக அந்த ஸ்லீப் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது முக்கியம். மற்ற பிரச்சனை வர்றது ஜாப் பெர்ஃபார்மன்ஸில், வேலையில் தான் நான் சொல்லுவேன். வேலை பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுன்னு போகுதுன்னா முதல் ஸ்லீப்பை பார்க்கணும், ஒழுங்காக இருக்கணும். மற்றது அவள் அடிக்கடி வேலைக்கு போகாமல் விடுறாங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இரவில் ஒழுங்காக நித்திரை கொள்றையில் நித்திரையில் பிரச்சனை இருக்குது, அதை அட்ரஸ் பண்ண வேணும். ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் வந்து மைக்ரோ ஸ்லீப்ன்னு சொல்கிறது, அவைகளுக்கே தெரியாத அவையில் அதில் தூங்கிட்டோம்ண்டு, அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதை விட அதால் தான் ஹெல்த் கேரில் கோஸ்ட் கூடுறது. ஹெல்த் கேர் கோஸ்ட்னு சொன்னால் அந்த ஹை ப்ரொஃபைல் ஆக்சிடென்ட்ஸும் இதால் தான் நடக்குது. இப்போ உங்களுக்கு 1986 நடந்த யுக்ரைனில் நியூக்ளியர் மெல்ட் டவுன் ஒன்று நடந்தது. அதில் அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை மானிட்டர் பண்ணுறால் இத்திர தூங்கிட்டார், ஸ்லீப் டிப்ரைவ்ட். ஏன்னா கன நேரத்துக்கு வேலையை போட்டோன்னே ஹியூமன் எரர்ஸ் நடக்கும், அது லிங்க் பண்ணியிருக்கு. 24 மணி நேரத்தில் நீங்கள் கட்டாயம் ஒரு 1/3 ஆஃப் த நைட் ஸ்லீப் பண்ண வேணுமெண்டா, அதை இல்லாமல் கண்டினியூஸாக வேலை செய்யக்குள்ள தான் இந்த பிரச்சனைகள் வாடுறது. அதால் பெரிய நியூக்ளியர் மெல்டவுன் நடந்து கேட்டாஸ்ட்ரோஃபி. எக்ஸோன் வேல்டிஸ் ஆயில் ஸ்பில் அலாஸ்காவில் நடந்தது நித்திரை பிரச்சனையால் தான் நடந்தது. 750,000 பேரல்ஸ் வந்து அப்படியே எரிஞ்சது. அப்போ இந்த கோஸ்ட் வந்து வெரி ஹை, 15.9 பில்லியன் கோஸ்ட் வந்து இந்த ஸ்லீப் ப்ராப்ளத்தால் வருது. இன்டிரெக்ட்லி 50 to 100 பில்லியன் இயர் இன் இன்டிரெக்ட் கோர்சஸ் எல்லாம் ஸ்லீப் பிரச்சனையால ஆக்சிடென்ட்ஸால நடக்குது. இப்போ மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் வந்து 100,000 கிராஷஸும் 40,000 இன்ஜுரிஸ், 1,550 டெத்ஸ் பர் இயர் வந்து ஸ்லீப் டிப்ரைவேஷனால தான் வருது. இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ அது சொசைட்டியில் என்ன இம்பேக்டை கொடுக்குது? உங்களுக்கு ஸ்லீப்பில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், ஸ்லீப் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பசிவான ப்ரோசஸ் இல்லை. ஆக்கள் நினைக்கிறோம் ஸ்லீப் பண்ணால் பசிவாக படுக்க இல்லை, அது வந்து அதுதான் இந்த மெயினான ஆக்டிவ் ப்ரோசஸ். நான் கொஞ்சம் படங்கள் காட்டுவேன் எப்படி ஸ்லீப்பை பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுதுண்டு. ஸ்லீப் வந்து இட்ஸ் நாட் அ பேசிவ், இதுதான் ஆக்டிவ் ப்ரோசஸ். அப்போ அதில் வந்து இந்த சஃபிஷியன்ட் ஸ்லீப்னு சொல்கிறது இம்பார்ட்டன்ட். எவ்வளோ எத்தனை ஹவர்ஸ் படுக்கிறதுன்றதை விட என்ன டைப் ஆஃப் ஸ்லீப்பில் நீங்கள் ஸ்டேஜ் 1, 2, 3 போவீங்க. ரெம் ஸ்லீப், நான் ரெம் ஸ்லீப்னு போய்க்கல, எந்த டைப் ஆஃப் ஸ்லீப் நீங்கள் நித்திர கொள்கிறோம், அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்றது முக்கியம். அதுகளெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னால் அந்த உங்களோட ஜென்ரல் ஹெல்த் ப்ரொமோஷனுக்கும் இந்த க்ரானிக் டிசீசஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும். அப்போ என்ன பிரச்சனை நடக்கும்? உங்களுக்கு ஸ்லீப்பில் பிரச்சனை இருக்குமென்னு சொன்னால் டயபிட்டிஸ் வர பார்க்கும். டைப் 2 டயபிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ்ட் ரிஸ்காக இருக்கும். ஹார்ட் டிசீஸ் தான் மெயினாக வர மேஜர் பிரச்சனைகள். கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹார்ட் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் இரவில் தான் கூட நடக்கிறது. ஏனெண்டா ஸ்லீப் அந்த ஒரு ரெம் ஸ்லீப் ஸ்டேஜில் தான் கூட நடக்கும். அந்த நேரம் தான் இந்த ஹார்ட் பிளட் ப்ரெஷர் கூடி ஹார்ட் ரேட் எல்லாம் சேஞ்ச் பண்ணும். எரித்மியாஸ்ன்றது அந்த ஹார்ட் ரிதம் வந்து நார்மலாக ஒரு ரெகுலராக போய் கொண்டிருக்கிறது இரெகுலராக வலிக்கிட்டு, அதால் இந்த பால்பிட்டேஷன்ஸ் சொல்லி படபடப்பாதுகள் வாடுறது, அதுகளும் கார்டியாக் ப்ராப்ளம். ஹை பிளட் ப்ரெஷர் வந்து வெரி ஹைலி லிங்க்ட் ஸ்லீப் ஆப்னியாவோட. ஸ்லீப் பிரச்சனை இருக்கல அவைகளுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வரும். சில வேளை ஹை பிளட் ப்ரெஷர் தொடங்கிக்கல ஸ்லீப் ஆப்னியா ட்ரீட் பண்ணால் பிளட் ப்ரெஷர் மெடிசனே குறைக்கலாம், அவ்வளோத்துக்கு போகும். ஸ்ட்ரோக்ஸ் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறார்களுக்கு 50% மேல்ஸ் ஆண்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து இரவில் தான் நடந்திருக்குது ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறவைகளுக்கு. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு அது லிங்க் பண்ணி இருக்குது. அதனால அந்த இன்க்ரீஸ் ரிஸ்க் வந்து ஸ்லீப் ஆப்னியா ஆக்களுக்கு. ஒபிசிட்டி என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உடம்பு வைக்குதுன்னு சொல்கிறோம். அதாவது என்னத்துக்கு ஸ்லீப் டிப்ரைவ்டா உடம்பு கூடிக்கொண்டு தான் போகும். டிப்ரெஷன் வர்றது அதாலே ஸ்லீப்பால் தான் வர்றது.
அப்ப அந்த ஸ்லீப்பினஸ் அண்டா என்ன? அப்ப சும்மா எல்லாரும் எனக்கு ஸ்லீப்பியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், என்ன லேசி என்று சொல்லி போடுவினோம்டாக்கா. அனையும் பேர் சொல்லுவேன் லேக் ஆஃப் எனர்ஜி, டயர்டா இருக்கு, ஏலாமா இருக்குது என்று சொல்றது. ஆனா டினாயல் தான் முக்கியம். 90% ஆன ஆட்கள் வந்து சொல்ல மாட்டேன், 80% ஆன ஆட்கள் எனக்கு ஸ்லீப் பிரச்சனை என்று சொல்ல மாட்டேன்னா டினாய் பண்ணிக்கும். அது ஒன்றுமில்லை, வயசு போயிட்டுன்னு சொல்றது. ஏனெண்டா இது வெரி இன்சிடியூஸ் என்று சொல்றப்போ ஆல்மோஸ்ட் 5-10 இயர்ஸா இது போய் கொண்டு கேட்கல தான் கடைசி நேரத்தில் ஏழா கடைசியில தான் டாக்டர்கிட்ட போவலிக்கிறேன். இப்போ மெயின் ரீசன் அந்த ஸ்லீப் டிப்ரைவேஷனுக்கு என்ன காரணம்டா இன்சஃபிஷியன்ட் நைட் டைம் ஸ்லீப்னு சொல்கிறேன். இரவுல நேரத்துக்கு படுக்க இப்போ அந்த இன்அடிக்குவட் டைம் ஒன்று இருக்கு. இப்போ அது வந்து யங்ஸ்டர்ஸ் தான் கூட. இப்போ டீனேஜர்ஸ் எல்லாம் அவை என்ன செய்வினோம், 2-3 மணி மட்டும் படுக்க மாட்டினோம். அப்போ படுத்துட்டு பிறகு 7 மணிக்கு எழும்பணுமெண்டா எழும்பேலாம். அவைகளுக்கு தான் அந்த இன்அடிக்குவட் டைம். அது வந்து ஸ்லீப் ஹைஜீனால வாரது, அவைகளை தங்களை கண்ட்ரோல் பண்ணாமல் வாரது. அதே நேரத்தில் அடல்ட்ஸுக்கு வந்து இன்அடிக்குவட் ஸ்லீப் ஹைஜீன் என்னத்துல வருதுன்னு சொன்னால் பின்னேரங்களில் படுக்கிறது, பிறகு இரவு படுக்க இயலாது, பிறகு வேறு வேறு நேரத்துக்கு படுக்கிறது. அப்போ எல்லாம் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். ஒரு டைமுக்கு படுத்த, ஒரு டைமுக்கு எழும்புறதெல்லாம் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போ அதை தான் ஸ்லீப் ஹைஜீன் என்று சொல்கிறது. மற்ற பிரச்சனை சர்க்காடியன் ரிதமெண்ட். இப்போ ஸ்லீப்பை வந்து பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது, பிரெயின் மட்டும் இல்லை, அதோட லைட். அப்போ என்னென்னா லைட் கியூஸ் எடுத்து தான் எங்களோட பிரெயின் வந்து மெலட்டோனினை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ லைட் குறைய பிரெயின் வந்து இப்போ மெலட்டோனினை ப்ரொடியூஸ் பண்ண தொடங்கும். இப்போ லைட்ஸ் போனோடனே மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ண, மெலட்டோனின் இன்க்ரீஸ் பண்ண நிறைய ஹோமோன்ஸ் இதில் ப்ளே பண்ணும் ஸ்லீப்புக்கு. மெலட்டோனின் மட்டும் இல்லை, 12 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இன்டர்ப்ளே பண்ணி தான் ஒரு ஆள் நித்திர கொள்ளுவேன். இப்போ தொடக்கத்தில் அந்த அதை பிரெயின் கண்ட்ரோல் பண்ணிக்கல. சர்க்காடியன் ரிதம்னு சொன்னால் பிரெயினில் இருக்கிறது அந்த சுப்ராகேட்டஸ் நியூக்ளியஸில் தான் அந்த கிளாக், அந்த ஸ்லீப் கிளாக் இருக்குது. அந்த கிளாக்ல பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் வேறு நேரத்துக்கு பறக்க தொடங்கணும். டீனேஜர்ஸுக்கு அதான் மெயினாக பிரச்சனை வர. அந்த ஏஜில் தான் நம்மளோட குழந்தை பருவத்திலேருந்து வளர்ந்து கொண்டு வந்து 12 வயசில் அடல்ட் ஸ்லீப் பேட்டர்ன் செட் பண்ணும். சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு நிறைய ஸ்லீப் வேணும், அல்லது நிறைய ரெம் ஸ்லீப் வேணும். அப்புறம் வளர வளர 12 வயசுக்கு பிறகு அடல்ட் ஸ்லீப் வந்துடும். அடல்ட் ஸ்லீப் வந்த பிறகு அவையோட கிளாக் லேட்டா ஸ்லீப் பண்ண வலிக்கிடுவினம். இல்லாட்டி சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா வெள்ள நித்திர கொள்ளுவினம். குழந்தை பிள்ளையில இருந்து வளர்ந்து கொண்டு போய்க்கல 12 வயசுல ஒரு லவ் 7 மணி 8 மணிக்கு படுக்கிறார்கள், அப்புறம் 9 மணி அப்படி அடால்ட் பேட்டர்ன் வந்துடும். அப்போ அவை என்ன செய்வினா, அது வந்து பிரெயின் கிளாக்கை ஷிஃப்ட் பண்ணுது வயசு வர. அவையல் பிறகு என்ன செய்யறது, அதை இன்னும் கூட்டுறது. இப்போ இது லேட்டாக படுத்து பிறகு ஃபோனை பாவிச்சு கொண்டு வந்து பார்ட்டிஸ் அப்படி போய் லேட்டாக வர தொடங்க அந்த கிளாக் ஷிஃப்ட் பண்ணும். அப்போ கனடா கண்டினியூஸாக அதை செய்து கொண்டு வந்துச்சுனோம்னா அப்படியே பின்னால் ஷிஃப்ட் பண்ணினோடனே அவையால் அதுக்கு பிறகு திருப்பி காலம் எழும்பு இல்லாமல் இருக்கும். அதுதான் மெயினாக. ஆனால் ஓல்டர் பீப்புளுக்கு மாறி கிளாக் வந்து ஏர்லியாக ஷிஃப்ட் பண்ண போகுது. வயசு போக கொஞ்சம் ஏர்லியாக நித்திரோல தொடங்குவினா 10 மணி 11 மணிக்கு படுக்கிறார்கள், 9 மணி 8 மணி என்று வேறு. சில 8 மணி 9 மணிக்குள்ள படுக்க வேண்டி வேறும். அது பரவாயில்லை. மற்றது ஷிஃப்ட் ஒர்க் செய்கிறது, ஜெட்ல கதைகள்லையும் இந்த கிளாக் ஷிஃப்ட் பண்ணும். நாங்கள் அதை பற்றி கதைப்போம். ஆனால் மற்றது மெடிக்கேஷன்ஸ் அதனாலையும் இந்த பிரச்சனை வரலாம். ஆனால் மெயின் பிரச்சனை வர்றது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்கிறது. அப்போ நான் அந்த ஸ்லீப் ஆப்னியா பற்றி காய்ச்சி போட்டு பிறகு அந்த அந்த பிரெயின் அந்த என்ன டிரான்ஸ்மிட்டர்ஸ்ன்றதை பற்றி கொஞ்சம் சொன்னால் விளங்கும் உங்களுக்கு. அப்போ அந்த ஸ்லீப் ஆப்னியாவில் இப்போ நீங்கள் ஜென்ரல் பாப்புலேஷனில் பார்த்தா எவ்வளவு ஸ்லீப் பண்ண போறீங்களான்னு கேட்டால் இதில் பாருங்க 68% ஆட்களுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் ஸ்லீப்பினஸ் தான் இந்த ஸ்டடி சொல்லுது. அப்போ ஓரளவு மொடரேட் சிவியர்ண்டா 26% ஆட்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் ஸ்லீப்பினஸ் இருக்குது. 26%, ஒரு 1/3 ஆஃப் த பாப்புலேஷன், 25%, 1/4 பாப்புலேஷனுக்கு ஸ்லீப் பிரச்சனை இருக்குது. ஆல்மோஸ்ட் மொடரேட் சிவியர் சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம் இருக்குது ஸ்லீப்பை. இப்போ அவ என்னென்று சொல்லுவினாம, எனக்கு டயர்டாக இருக்கு, ஏலாமை இருக்கு, கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கு, இரிட்டபிளாக இருப்பினாம், ஸ்கூலுகளில் ஒர்க்கில் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சோண்டு போகும். சில பேருக்கு ஆட்டோமேட்டிக் பிஹேவியர், ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பினாம், ஆக்சிடென்ட்ஸ், ட்ரௌசினஸ் அண்ட் ஸ்லீப் அட்டாக்ஸும் வரப்பாக்கும். ஆனால் அப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் என்னத்தை பார்க்கணும், இந்த ஸ்லீப் ஆப்னியா பற்றி தான் மெயினாக நான் கதைக்க போகிறேன். ஸ்லீப் ஆப்னியா. மற்றது நார்கோலெப்சியண்டா, அது கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸ் டிசீஸ் ஒன்று இருக்குது. டிலைட் ஸ்லீப் ஃபேஸ் ஒன்று இருக்குது, அதுதான்
டீனேஜர்ஸுக்கு வர்றது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வர்றது. அவையிலால ஏர்லியாக படுக்கையில் எல்லாரும் சொல்லுவேன் 12 மணி 2 மணி தான் படுக்கலாம். ஆனால் ஏர்லியாக எழும்பேல அப்போ 9 10 மணி 11 மணி தான் எழும்புவேன். அதுக்கு பிறகு எழும்பி தான் அவையில ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஏன்னா அவன் பயாலஜிக்கல் கிளாக் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டுது லேட்டர் டைமுக்கு. அதை திருப்பி கொண்டாடுறதுக்கு மருந்துகளும் இருக்குது, ஹேபிட்ஸும் இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவையில் அதை திருப்பி ரீசெட் பண்ண வேணும். அது ரீசெட் பண்ணால் கொஞ்சம் நாள் எடுக்கும், செய்யலாம். அட்வான்ஸ் ஸ்லீப் ஃபேஸ் சிண்ட்ரோம்னு சொன்னால் வயசு போனாக்களுக்கு நடக்கிற கொஞ்சம் 70 வயசு வந்த உடனே என்ன நடக்கும், உங்களோட கிளாக் வந்து முன்னுக்கு ஷிஃப்ட் பண்ணும். இப்போ நார்மலாக நீங்கள் படுக்கிற டைம் 10 மணின்னா இது 9 மணிக்கு வரும். 11 மணிக்கு படுக்கிற வைக்கலாம், 10 மணி ஒரு கிளாக்கே ஷிஃப்ட் பண்ணிடும். வெள்ளனா எழும்பிடுவினோம், 4 மணி அப்படி எழும்பிடுவினோம். அதுக்கப்புறம் படுக்கையிலாது அது நார்மல். அது ஆனால் பரவாயில்ல, அது ஆகலும் ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை. இப்போ 7 மணிக்கு நித்திரவங்கி விழுந்து 1 மணி 2 மணி கிளம்புறேன்னு சொன்னால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஷிஃப்ட் பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே விடலாம். மற்றது வேறு ரெஸ்ட்லெஸ் லைக்ஸ் அதுகளெல்லாம் நிறைய இருக்குது. மற்ற நியூரோலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கும் ஸ்லீப் பிரச்சனை வேறு, அனீமியா, பார்க்கின்சன் அதுகள். ஆனால் நாங்கள் இப்போ ஸ்லீப் ஆப்னியா பற்றி கதைப்போம். இதுதான் காமன், ஆல்மோஸ்ட் 90% ஆட்களுக்கும் வார ஆட்களுக்கு 90-95 மக்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுத்திருக்கீங்களா, இந்த முதல் படத்தில் பார்க்க நோமலையாவேன்னு காட்டுது. இப்படி போய்க்கல நீங்கள் படுத்திருக்கீங்க, உங்களோட மூச்சு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. என்ன மூச்சு வந்து இந்த நேரம் மூச்சு எடுத்து விட்டு கொண்டிருக்கா, அந்த அந்த இந்த சுவாசிக்கிற அந்த ஏயா வந்து உள்ளுக்குள்ளே போய் ஆக்சிஜன் பிரெயினுக்கு போகும். ஆனால் என்ன நடக்கும் ஸ்லீப் ஆப்னியா உள்ள ஆட்களுக்கு, அந்த இது வந்து ஏவை வந்து ஒப்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது விழுகிற மாதிரி காட்ட இந்த இதில் அது வந்து ஃபேட்டி டிஷ்யூவாலும் வரலாம். ஃபேட்டி டிஷ்யூ இல்லாத ஆட்களுக்கு அது அந்த பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. கண்ட்ரோல் பண்ணிடலாமல் அது விழுகுது. விழுந்தோடனே அந்த யாரும் உள்ளுக்குள்ளே போகாமல் வெளியில் வர பார்க்குது. அதெல்லாம் ஸ்னோரிங் நடக்குது. அப்போ அப்படி வரைக்கலவே நடக்கும் லவுட் ஸ்னோரிங். அப்போ இந்த அதில் ஒப்ஸ்ட்ராக்ஷன் வந்தோடனே சத்தம் பெரிய சத்தத்தில் ஸ்னோரிங். சில பேர் கேஸ் பண்ணுவினோம், சோக் பண்ணுவினோம், சத்தம் போட்டு கொண்டிருப்பினோம் அந்த நித்திரையில். சில பேர் தான் ப்ரீதிங்கை ஸ்டாப் பண்ணுவினோம், கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி பிரெயின் வேக்கப் பண்ணும். பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகணும்னு பிரெயின் கெராப் பண்ணி எழுப்பி விட்டுரும். எழுப்பினோன்னா சத்தம் போட்டு எழும்பினான்னு அவைக்கே விளங்காது நாங்கள் எழும்புறோம் அப்படி எப்படி நடக்குதுண்டு. மற்றது திருப்பி இரவு சில பேர் இரவில் எழும்புவினோம், கனதரம் எழும்பி போட்டு திருப்பி படுப்பினோம். அப்படியெல்லாம் செய்ய ஸ்டேஜிங் சரி வரையிலன்னா அடுத்த நாள் சரியான டயர்டாக இருக்கும், கான்சன்ட்ரேட் பண்ண இல்லாது. சில பேர் என்ன செய்வினோம், இரவில் தான் செஸ்ட் பெயின்கள் வரும், நொக்டர்னல் அஞ்சைனான்னு சொல்கிறது. இரவில் பெயின் வரும், புறாவெல்லாம் ஆண்டு போட்டு ஒரு மாதிரி எரியுது கொள்ளுதான்ட்டு படுத்துருவினோம். அது ஸ்லீப் ஆப்னியாவால் இருக்கலாம். மற்றது கனதரம் எழுப்பி பாத்ரூமு போக வேண்டி வர்றதும் ஸ்லீப் ஆப்னியாவால். ஏன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பிரெயினுக்கு போகாட்டி மற்ற உடம்பு பகுதிகளுக்கும் போகாட்டா எல்லா ஓர்கன்ஸும் கடை வேலை செய்ய தொடங்கும். அப்படி வேற எழுப்புறாண்டு அப்போ தானே ஆக்சிஜன் கிடைக்கும். எழுப்பி இருந்தது தானே வேறு சுவாசிப்பேரண்டு. அதுக்காக மெமரி லாஸ் வேற பார்க்கும் லாங் டேர்மில். ஏன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் பண்ணாது. டிப்ரெஷன், இரிட்டபிலிட்டி அண்ட் ஹெடேக்ஸ் எல்லாரும் சொல்லணும் காலம் எழும்ப தான் எனக்கு தலையெடுக்க தொடங்குமெண்டு. மற்றது செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அதுக்கும் கொஞ்சம் வயசு போக போக இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வேற பார்க்கும் கூட மென்னுக்கு எல்லாம். ஏன்னு சொன்னால் ஸ்லீப் ஆப்னியா இருக்கேக்குள்ள இந்த ரெம் ஸ்லீப் வந்து மிகவும் முக்கியம். அப்போ இந்த ரெம் ஸ்லீப் இல்லாமல் போக போக செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வேற பார்க்கும். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு இது நடக்குதுன்னா 18 மில்லியன் பீப்புள், அதில் 4 விதமான ஆண்களுக்கும் 2 விதமான பெண்களுக்கும் ஸ்லீப் ஆப்னியா இருக்கும். அப்போ அதில் ஆனால் அதில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்கள் ஆல்மோஸ்ட் 20 விதமான ஆட்கள் தான் எடுப்பினோம். அந்த ஸ்லீப் ஆப்னியா உள்ளாக்கள் 80 விதமான ஆட்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறே இல்லை. ஏன்னா ஆஸ்மா இருக்கிற அளவுக்கு ஸ்லீப் ஆப்னியா கூட இருக்குது. மெஜாரிட்டியை வந்து ஒரு நாள் டயக்னோஸ் பண்ணப்படுற இல்லை, ட்ரீட் பண்ணப்படுறதும் இல்லை. ஏனென்றா அவளுக்கு போக வைக்கம் ஏதாவது காரணம் சொல்லி வர மாட்டினேன். இப்போ இல்லை நினைக்கிறது ஒபிசிட்டி தான், அதாவது உடம்பு பெருத்ததெல்லாம் வர்றேன்னா அப்படி என்றும் இல்லை. கிரேனியோஃபேஷியல் அப்னார்மாலிட்டிஸ் இந்த படத்தில் தெரிகிற ஒரு வித்தியானா அந்த யார் வந்து உள்ளுக்குள்ளே போகிறது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படும் படுக்கைக்குள்ள மட்டும். அப்போ அது இப்போ திருப்பி நாங்கள் இந்த ஸ்லீப் ஆப்னியா பற்றி காய்ச்சி கொண்டு இருந்தோம். அப்போ இந்த ஸ்லீப் ஆப்னியா இப்படி சொல்லியிருக்கல இதில் பார்த்தா அப்போ இந்த பிரெயின் வந்து உங்களை எழுப்போம். இப்படி ஆப்னிக் எபிசோட்ஸ் நடக்கலாம். அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவளை அதை செக் பண்ணி சொல்லுவீனா உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கோ இல்லையோன்னு சொல்லி. அப்போ அதில் இருந்தால் என்ன பிரச்சனை இந்த ஸ்லீப் ஆப்னியாவுக்கு முக்கியம் என்று சொன்னால் அதை நீங்கள் ட்ரீட் பண்ணாட்டால் உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் வர பார்க்கும், ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்ஸ், எரித்மியாஸ் என்று சொன்னான், ஸ்ட்ரோக்ஸ் சொன்னான்,
மற்றது 50% மேல்ஸுக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து இந்த ஸ்னோரிங் செய்கிற ஆட்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருந்துச்சு என்றால் ஸ்ட்ரோக் நடக்கிறது வந்து 50% ஆட்களுக்கும் எதால் நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த இரவில் தான் நடக்கும். அப்போ அது ஒரு காரணமாக இருக்குது. குளோக்கோமான்னு சொல்கிறது அந்த கண்ணில் வருத்தம் வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் வேணும் பிரெயினுக்கு, உடம்புக்கு. அப்போ அதெல்லாம் இரவில் சப்ரைஸ் பண்ண படைக்கல அது நடக்குது. இன்டெலெக்சுவல் டிட்டீரியரேஷன். இப்போ இன்டெலெக்ட் நல்ல கட்டிக்காரனாக இருந்தார்கள், இப்போ என்ன இப்போ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு எல்லாம் போயிட்டுதுன்னு சொல்கிறதெல்லாம் ஸ்லீப் ஆப்னியாவால். பர்சனாலிட்டி சேஞ்சுன்னா ஆள் ஒரு டிஃப்ரெண்ட் ஆளாக இருப்பார். எல்லாத்துக்கும் இரிட்டபிளாட்டா இயலாமல் பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கலாம். இரவில் எழும்பி பாத்ரூமுக்கு போகலாம் அடிக்கடி. அது வந்து ப்ரோஸ்டேட்டால் வர்றது மட்டுமில்லை, இதாலும் வரலாம். இப்போ இதுக்கு வந்து ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம்னுட்டா பாசிட்டிவ் வேவே ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்கிறது. தான் இந்த நான் இன்வேசிவ்னு சொல்கிறது. இப்போ ட்ரீட்மெண்ட்லேயே நீங்கள் எவ்வளவோ மருந்துகள் எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். இப்போ பில்லுகள் மருந்துகள் ஒன்றும் எடுக்காமல் இன்வேசிவாக இருக்காமல் ஆப்ரேட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே போய் ஒன்றையும் சேஞ்ச் பண்ணாமல் நான் இன்வேசிவ்னா இப்போ கண்ணாடி போடுறது வந்து நான் இன்வேசிவ். மேலே கண்ணை போட்டோன்னே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நேசல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாஸ்கை போட்டுக்கொண்டு அந்த மாஸ்க் இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாஸ்க் இருக்குது. இப்போ எல்லாம் சின்ன மூக்குக்கு மட்டும் நேர போடுற மாஸ்க்கள் இருக்குது, சிம்பிளானது. ஒரு கேனுலா போடுற மாதிரி இதுகள் கொஞ்சம் இப்போ பழைய விதமான பெரிய மாஸ்க்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸுகள் இருக்குது. அதை போட்டு அதை ஒரு மெஷினை கனெக்ட் பண்ணும். இந்த மெஷின் என்ன செய்யும், ஏறத்தான் பம்ப் பண்ணுது. இப்படி பெரிய மாஸ்க்கள் எல்லாம் இப்போ நாங்கள் போடுறதுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இல்லைன்னா பாவிக்க கஷ்டம் பண்ணுறதுக்கா. அப்போ அது ஒரு ஏரை கனெக்ட் பண்ணி அந்த மெஷின் சும்மா ஏறத்தான் அமர்த்துது. அப்போ அந்த ஒப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் போக உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சுவாசித்து கொண்டிருப்பீங்க இரவில் படுக்கைக்குள்ள. ஆக்சிஜனும் போய்கொண்டிருக்கும். ரூமில் இருக்கிற ஏர் வந்து போய்கொண்டிருந்தா அவ்வளோ காணும். அதுதான் ட்ரீட்மெண்ட். அதை சொல்கிறது பாசிட்டிவ் ஏர் ப்ரெஷர் நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட். ஆனால் இப்போ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இதில் தான் இவருக்கு obstructed ப்ரீதிங் இருக்குது. இங்கே யார் போகாமல் திரும்பி வர ஸ்னோரிங், குரட்டை. அப்போ இது வந்து இருக்கைக்கேம் போகைக்கேம் வரைக்கலையும் இது என்ன செய்யும், சும்மா கண்டினியூஸாக நாங்கள் பகலில் இருக்கைக்குள்ள மூச்சு போய் வர மாதிரி வந்து கொண்டு இருக்கு. அப்போ ஆக்சிஜனும் போய் கொண்டிருக்கும். உங்களோட ஸ்லீப் சைக்கிள் வந்து நார்மலுக்கு வந்துடும். அதனால் நாங்கள் இதுகளை அவாய்ட் பண்ணலாம். இந்த கன்சிக்வன்சஸ் சொல்கிறது, இந்த ஸ்லீப் அப்னியாவை ட்ரீட் பண்ணட்டா ஹை பிளட் ப்ரெஷர் வரும், ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்ஸ், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்து செஸ்ட் பெயின் வர்றது, அஞ்சைனா வர்றது, ஸ்ட்ரோக்குகள், டெத்தும். எனவே இதால் உயிரையும் இழந்திருக்கிறோம். குளோக்கோமா மற்றதெல்லாம் நான் இப்போ தான் கதைச்சினான். இன்டெலெக்சுவல் டிட்டூரேஷன், பர்சனாலிட்டி சேஞ்சஸ், பிஹேவியரல் சேஞ்சஸ், கெட்டிங் அப் டு கோ டு த பாத்ரூம். இன்னொரு விதமான ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு மாஸ்க் போட எனக்கு வேண்டாம்னு சொன்னால் மைல்டாக இருக்கிறார்களுக்கு மட்டும் நாங்கள் டென்டல் அப்ளையன்ஸை கொடுக்கலாம். அது வந்து மைல்டாக இருக்கிறாக்களுக்கு மட்டும். சிவியராக இருக்கிறாக்களுக்கு டென்டல் அப்ளையன்ஸ் கொடுத்தா அது அவ்வளோ வேலை செய்யாது. ஆனால் ட்ரீட்மெண்ட் அந்த காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதா இருந்தால் மெயினாக அந்த மாஸ்கை போட்டு படுத்தா தான் இந்த மேஜர் காம்ப்ளிகேஷன் எல்லாம் தீரும். மற்றது வேறு என்ன செய்யலாம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் எல்லாத்துக்கும். முதலாவது வெயிட்டை லூஸ் பண்ணணும். ஓவர் வெயிட் இருக்கிறார்கள் வெயிட்டை லூஸ் பண்ணணும். ஆல்கோஹோலை லிமிட் பண்ணணும். ஏன்னா ஆல்கோஹோலாலேயும் அந்த ஸ்னோரிங் அதில் கூடும், ஆப்னியா கூடும். மெடிக்கேஷன்ஸ் எடுத்தால் சில மெடிக்கேஷன்ஸ் வந்து கூட கூட்டும். இப்போ நித்திரையில் அந்த ஆக்சிஜன் போடுறத குறைக்குமெண்டா அதை பார்த்து டாக்டர்ஸ் சொல்லுவினா. மற்ற ஸ்லீப் ஹைஜீன்ன்றதான் மிகவும் முக்கியம். நான் அதை பற்றி அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். மற்றது பொசிஷனையும் நாங்கள் செக் பண்ணலாம். மற்ற இன்வேசிவ் என்ன பொசிஷனில் படுக்கிறோம். நீங்கள் இப்போ மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டு படுத்தா ஸ்லீப் அப்னியா கூடும். அப்போ ஒரு சைடில் படுத்தா ஸ்லீப் அப்னியா குறையும். அது என்ன, அதால் ஆக்சிஜன் உடம்புக்கு போகும் எல்லா இடங்களுக்கும். மற்றது சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் வந்து எனக்கு எல்லாம் போட இல்லாத ஆப்ரேஷன் செய்து சொன்னால் அது சரியான பெரிய சர்ஜரி. அப்போ யூவிலோ பெலட்டோ ஃபெரஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்கிறது, அது செய்தால் ஆல்மோஸ்ட் 50% ஆட்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் சரி வரும். 50% ஆட்களுக்கு திருப்பி ஸ்லீப் அப்னியா வந்துடும். அதனுடைய அதை அவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கள. ஆனால் 3 ஸ்டேஜ் சர்ஜரி இருக்குது. இந்த மேண்டிபுலர் மேக்ஸிலர் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. அதுகள் வந்து பரவாயில்ல ட்ரீட்மெண்ட்டுக்கான. அது வந்து மேஜர் சர்ஜரி. 3 தரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை சர்ஜரி செய்து முடிச்சு கொண்டு வரணும். மற்றது இப்போ எல்லாம் இந்த இன்ஸ்பீரா, டயஃப்ரமேட்டிக் ஸ்டிமுலேஷன், நர்வ், அதெல்லாம் இன்வேசிவ் தான். எல்லாம் நான் இன்வேசிவ் வேண்டி இல்லை, எல்லாமே இன்வேசிவ். அப்போ நான் இன்வேசிவ் வேண்டாம். ஸ்லீப் பொசிஷனை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீட்டல் பொசிஷன் சின்ன பிள்ளைகளை பாருங்க. பாப்புலர் ஸ்லீப்பிங் பொசிஷனில் கேட்கல நான் இப்போ
41 வீதமானாக்கள் தான் அப்படி படுக்கிற நோமலா. அதுல பாருங்க 100 வீதம் ஆக்சிஜன். மற்றது சோல்ஜர் மாதிரி இப்படி ஆஃபீஸ் பொசிஷன் சொல்றது இப்படி கையை வச்சு இப்படி படுத்தா அந்த அதுல குறைய ஆக்சிஜன் தான் போகும் பிரெயினுக்கு. அந்த பாடி ஆக்சிஜனை தான் இதை காட்டி நம்ம ஆக்சிஜனுக்கு அப்படி கூடுதான்னு சொல்லி இந்த குப்புறா படுக்கைகளையும் ஓரளவு 80 வீதம் போகுது. அப்ப இதுல தான் அந்த நான் சொல்ற சைடு அப்படி இருந்தா அல்லது சின்ன பிள்ளைகள் மாதிரி படுத்தீங்கன்றால் அந்த இருக்கிற அந்த ஸ்லீப் ஆப்னியா கொஞ்சம் குறைய பார்க்கும். அது ஒரு பொசிஷனல் ட்ரீட்மெண்ட் சொல்றாரு. இது எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தவர் அந்த லூஸ் வெயிட்ன்றதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொன்னா பார்த்தீங்களான்னு சொன்னா இப்போ 222 பவுண்ட்ஸ்ல இருந்து வெயிட்டை மட்டும் குறைச்சதாலே லைஃப் ஸ்டைல் மாறி சைக்கிள் எல்லாம் பண்ணி வீடெல்லாம் பண்ணி அப்படி சரியா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இண்டெக்ஸ் என்று சொல்ல 122 தடவை அவருக்கு பிரச்சனை இருந்தது. ஒரு அவருக்கு ஸ்லீப் பண்ணிக்கல அது வந்து குறைஞ்சிட்டுது 4.7க்கு குறைஞ்சிட்டுது. பிளட் ப்ரெஷர் இருந்தது பிறகு ஹை பிளட் ப்ரெஷர் இல்லை ட்ரீட் பண்ண வெயிட் லூஸ் பண்ணினா ஐயோட 426 பவுண்ட்ஸ்ல இருந்துன்னா வந்து 200 பவுண்ட்ஸ் லூஸ் பண்ணினோடனே அவருக்கு அது குறைஞ்சிது. பிளட் ப்ரெஷர் இல்லாமல் போச்சுது, ஆஸ்மா இல்லாமல் போயிட்டுது, கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு வந்துட்டுது. அப்போ 3 மேஜர் பிரச்சனை தீர்ந்துட்டுது ஸ்லீப் அப்னியா குறைஞ்ச உடனே. அந்த ஸ்லீப் அப்னியாவுக்கு ஹை ட்ரீட்மெண்ட்டில் இருந்தவர் பிறகு ஒரு சின்ன மைல்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருந்தார். அவர் ஸ்லீப் அப்னியா கம்ப்ளீட்லி போயிட்டுது. அந்த அவ்வளோ வெயிட் டைம் லூஸ் பண்ண 0க்கு போட்டுது. மற்ற மெடிக்கேஷன்ஸ் பாருங்க அதில் 3, 4, 5, 6 போட்டிருந்தேன். அப்புறம் கடைசி ஆஸ்பிரின் மட்டும்தான் இப்போ இருக்கிறார். அப்போ அது மேஜர் திங் வந்து இந்த வெயிட் லாஸில் இருக்குது. வெயிட் லாஸ் அப்பளத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணும். மற்றது மற்றது இந்த இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்லீப் ஹைஜீன் சொல்கிறது. இப்போ இவையில் எல்லாரும் என்ன செய்யணும், ஸ்ட்ரக்சர்ட் நொக்டர்னல் ஸ்லீப் சொல்கிறோம். நொக்டர்னல் ஸ்லீப் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும். நாப்ஸ் வந்து பகல்லேந்த நேரம் இந்த இதுகளில் அந்த பூனைக்குட்டிகள் அப்படி இப்படி படுக்கிற மாதிரி எந்த நேரம் படுத்து எழும்புறது கூடாது. நாப்ஸை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்கள் 3 மணிக்கு பிறகு படுத்தீங்கன்னா இரவு நித்திர கட்டாயம் குழம்ப போகுது. ஏன்னா யூ ஆர் கோயிங் த்ரூ த ஸ்லீப் ஸ்டேஜஸ் என்ன. அப்போ அந்த ஸ்டேஜ்கள் எல்லாம் போனோன்னே இரவு நித்திர ஒழுங்கா வராது. அப்போ நீங்கள் அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு இரவுல போக மாட்டீங்க. மெடிக்கேஷன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குதானே அதுகளை இரவில் எடுக்கக்கூடாது. உண்மையாக காலம் இப்படியத்தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் மெயினாக ஸ்லீப்பினஸுக்கு சில சொன்னாங்க பகலில் அலர்ட்டாக வச்சுக்கிறது. அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் வந்து ஹைஜீன்ன்ற. இப்போ நாங்கள் இப்போ உடம்ப சுத்தப்புறவாக வச்சிருக்க மாதிரி கூட ஸ்லீப்பையும் துப்புரவாக வச்சிருக்கணும்டா. ரெகுலர் பெட் டைம் வேக்கப் டைம் அந்த டைம் வந்து ரெகுலராக இருக்கணும். இப்போ உங்களுக்கு நீங்கள் 10 மணி படுக்கணும் 11 மணி படுக்கலாம், 10 வரைக்கும் 11 மணி மட்டும் என்ன படுக்கிற டைம் எழும்புற டைம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நாளும் சேம் டைம் தான் எழும்பணும். 5 மணி கிளம்புறீங்கன்னா டெய்லி 5 மணிக்கு கிளம்பணும். அது வந்து அந்த ஸ்லீப் சைக்கிளை மாற்றும். உங்களோட பயாலஜிக்கல் குளாக்கை கண்டினியூஸாக ரெகுலராக வச்சிருக்கோம். மற்ற பெட் வந்து இஸ் ஓன்லி ஃபார் ஸ்லீப் அண்ட் செக்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். நோ ஃபோன்ஸ், நோ யூடியூப், நோ வாட்ஸ்அப், நோ. இப்போ ஒருத்தருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் இல்லாமல் எல்லாருமே 90% எல்லாரும் ஃபோனை பார்த்து கொண்டு தான் சீவிக்கிற மாதிரி. நோ ஹியூமன் இன்டராக்ஷன் நத்திங். உண்மையாக என்ன சொல்லினோம்னா கடைசி வரையும் ஃபோனுக்கு பெட்ரூமுக்கு வரக்கூடாது. மாதிரி பெட்ரூமில் இருந்தால் நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. பார்த்தா 60 பேரும் விளிம்பினோட ஃபோனை தான் பார்க்குறது, படுக்கைக்கும் ஃபோனில் தான் பார்த்துட்டு தான் படுக்கிறது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு 30 to 45 minutes அதுகள் இருக்கக்கூடாது பிஃபோர் ஸ்லீப். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடாது, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடாது, யூடியூப்பில் இருக்கக்கூடாது ஸ்லீப்புக்கு முதல். டிவி, கம்ப்யூட்டர்ஸ், கேஜெட்ஸ் இன் த ரூம்ஸ். பெட் இஸ் நாட் ஃபார் ரீடிங் or லிசனிங் டு ரேடியோ, டெலிஃபோன் or ஆர்குமெண்ட்ஸ் or ஃபைட்டிங். அண்ட் லார்ஜ் மீல்ஸ் வந்து பெட் டைமுக்கு முதல்ல அவாய்ட் பண்ணணும். நாய்ஸ், லைட், எக்ஸ்ட்ரீம் கோல்ட், ஹாட், அந்த டெம்பரேச்சர் எல்லாம் நார்மலாக இருந்து ரிலாக்ஸிங் என்வாயன்மெண்ட், குவைட் என்வாயன்மெண்ட், டார்க் ரூமாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுள்னா லைட்ஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்லீப் வந்து பெட்டராக வரும். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அந்த வைண்ட் அப் டைம்னு சொல்கிறது ப்ரீ ஸ்லீப் ரிச்சுவல். அந்த ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கணும். 30 minutes to 45 minutes வந்து இந்த கெஜெட்ஸுகள் எல்லாம் கையை விட்டு போயிடணும். அப்போ நீங்களும் ஓகே நாங்கள் ப்ரஷிங், சேஞ்சிங் யூர் க்ளோத்ஸ், டேக்கிங் அ ஷவர், அல்லது ஒரு warm மில்கோ whatever டீயோ நாட் டீ மில்க் அப்படி குடிக்கிறது அதுகளெல்லாம் part of the pre-sleep ritual. A lot of people meditate, a lot of people just listening to music, light music is okay. ஆனால் the gadgets ஒன்றும் பெட்ரூமுக்கு வராமல் அதெல்லாம் செய்து கொண்டுறவே 30 minutes ஆகிடும். Then when you go to bed, you go to bed. ரெகுலர் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்கு ஸ்லீப்புக்கு முதல் நீங்கள் அந்த 45 minutesல ஒரு பிஃபோர் 15 minutes ஒரு மைல்டு எக்ஸசைஸை செய்யலாம்.
ஓ ஈவன் பிஃபோர் தட் விகரஸ் எக்ஸசைஸ் செய்தால் ஸ்லீப் நல்லா வரும். பெட்ஸ் கிட்ஸ் ஒருத்தரும் பெட்டில் இருக்கக்கூடாது. கிளாக்கை வாட்ச் பண்ண தேவையில்லை, எத்தனை மணிக்கு படக்கணும் பண்ணாண்டு பயாலஜிக்கல் கிளாக் ஆட்டோமேட்டிக்காக உங்களை எழுப்ப நீங்கள் அந்த ஹேபிட்டை கொண்டு வந்தா அல்லது இல்லாமல் வச்சுட்டு படுத்தா கொஞ்ச நாளில். வேற நாப்ஸ் வந்து எடுக்க வேணாம்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே உங்களுக்கு இரவில் படுக்க இல்லாமல் இருக்கும். ஆனால் பவர் நாப்ஸ் எடுக்கலாம். அது வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஸ்லீப் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி போட்டு ஓகே யூ கேன் டேக் அ பவர் நாப் பண்ணா இட்ஸ் ஓகே. அது வந்து 3 o'clock முதல் பவர் நாப்ஸ்ன்னு சொல்கிறது உண்மையாக. இப்போ இப்போ நாங்கள் ஒன் கோலாக இருந்து உங்களுக்கு படுக்க இல்லைன்னு சொன்னால் வி டேக் பவர் நாப்ஸ் பிஃபோர் தட். நைட் டைம் போகிறாக்களுக்கு அது நாட் நார்மலி ஹேபிட்ஸுக்கு அது கூடாது. ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் எல்லாம் 4 to 6 hours before bedtime, including all the drugs and all. Wind up time இதைத்தான் நான் சொன்னேன். ப்ரீ ஸ்லீப் ரிச்சுவல் அண்டு 30 minutes அட்லீஸ்ட் மினிமம். ஆனால் 45 minutes ஒரு கெஜெட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற இன்சாம்னியாக்ஸ் ப்ரொஃபஷனல் வாரியர்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறேன். வாரி பண்ணுறதே தொழில். அவியலுக்கு வந்து கவலைப்படுறதே தொழிலாக இருக்கிற அவியலை என்ன செய்யறான்னு சொன்னால் அவியலால இன்சாம்னியா வரும். அப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறேன்னா அவியல் எழுத சொல்கிறது ஒரு ஒரி லிஸ்ட் எழுத சொல்லி நீங்கள் என்னத்தை பற்றி கவலைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்கோ. எழுதி போட்டு அதில் வச்சுட்டு நாளைக்கு அதை டீல் பண்ணலாம்ட்டு. அதுதான் அந்த டிரைவிங் வந்து வயல் ஸ்லீப்பியாலையும் என்ன நடக்கிறது நியூ ஜெர்சி ஸ்டேட்டில் நான் அங்கேருந்து வந்தபடியாக சொல்கிறேன். எக்ஸாஸ்டட் டிரைவர்ஸ் அந்த மேகிஸ் லோன்னு சொல்கிறது ஃபேட்டல் கிராஷ் நடக்கிறது. டிரைவர்ஸ் லைஃப் இது வந்து அங்கே வந்து ஃபேட்டல் கிராஷ் நீங்கள் ஸ்லீப் டிப்ரைவ் 24 hours படுக்காமல் கார் ஓடிக்கொண்டு போனீங்களன் 24 hours நித்திர ஓடக்கு முதல் நித்திர ஓண்டி கொள்ளை இல்லையாண்டா நீங்கள் கார் ஓடையலாம். அப்படியா கார் ஓடி அடிபட்டால் 10 வருஷம் சிறை தண்டனை. பிரிசனுக்குள்ளே போகலாம். 150,000 பே பண்ணி போட்டு பிரிசனுக்குள்ளே இப்போ 10 வருஷம் அவையில் போடுவினாமே. ஏனண்டா நீங்கள் மற்றால கொள்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை நித்திர கொள்ளாமட்டு. அதான் டிரைவர் ரெக்லஸ்னஸ் சார்ஜ் வந்து stay awake for more than 24 hour consecutive awake and then fall asleep at the wheel. அதனால் ப்ரூவ் பண்ணிச்சினோம்னா உங்களை சிறையில் கொண்டே போடுவீங்க. அப்போ இது அவ்வளோத்துக்கும் முக்கியம் அந்த நீங்கள் உங்களோட ஸ்லீப் ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நான் இந்த ஸ்லீப் ஸ்டேஜை பற்றி சொன்னேன். இப்போ ஸ்லீப் டிப்ரைவேஷன் சொன்னால் எல்லாரும் நினைக்கிறது நான் 7 மணித்தியாலம் படுக்கையில் 5 மணித்தியாலம் தான் படுத்துறேன். சில பேருக்கு 5 மணித்தியாலம் படுத்தாலும் உங்களுக்கு இந்த சைக்கிள் ஒழுங்கா போச்சுன்னா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பில் நீங்கள் ஸ்டேஜ் 1 2 3 4 போவீங்களா. அந்த 4 ஸ்டேஜும் வந்து பாடி உங்களோட ரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களோட மெட்டபாலிசத்தை ரிஸ்டோர் பண்ணுறதுக்கும் தேவை. ஒரு ரெம் ஸ்லீப் பண்ணி சொல்கிறது வந்து இந்த ரெம் ஸ்லீப் வந்து பேசிக் ஐ மூமெண்ட் ஸ்லீப் பண்ணி இருக்குது. மற்றது மசில் டோன் அந்த அந்த நேரம் குழந்தை பிள்ளையர் படுக்கிற மாதிரி நீங்கள் படுப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளையர் படுக்கைக்கு பேபிஸ் படுக்கைக்கெல்லாம் கையை தூக்கி போட்டால் அப்படி தண்டை பாட்டில் விழும். அடல்ட்ஸும் அப்படி அந்த ஸ்லீப்புக்கு போகிறோம். வெர்ரெம் ஸ்லீப்புக்கு லாஸ் ஆஃப் மசில் டோன் ஈஜி நியூட்ரல் சொல்கிற அந்த ஸ்லீப் வந்து 25 போனோம். அதுதான் ஆக்டிவ் பிரெயின் ஸ்லீப். உண்மையா அந்த நேரம் உங்களோட பிரெயின் வெரி ஆக்டிவாக இருக்கும், உங்களுக்கே தெரியாது. அந்த ஸ்லீப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங்குக்கும் மெமரிக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் ரெம் ஸ்லீப் இம்பார்ட்டன்ட். எல்லா அடல்ட்ஸுக்கும் 25% அந்த ரெம் ஸ்லீப் இருக்கணும் த்ரூ அவுட் த நைட். அப்போ நீங்கள் 5 மணித்தியாலம் படுத்தாலும் உங்களுக்கு 25% அந்த ரெம் ஸ்லீப் டைம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வேலை ரிஃப்ரெஷ்டாக எழும்புவீங்க. சில பேர் சொல்லுங்கள் நான் 6 மணித்தியாலம் தான் படுக்கிறேன். அவை ஷார்ட் ஸ்லீப்பர்ஸ் அவைக்கு நல்ல ரெம் ஸ்லீப் இருக்கும் 25%. பட் தே ஆர் குட். மற்ற ஸ்டேஜ் 3 ஸ்லீப் அதெல்லாம் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புக்கும் ஏஜுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கன்செப்ஷன் சொல்லி இந்த பிள்ளை வயிற்றுல வந்த நாள்ல இருந்து இந்த மஞ்சளாக இருக்கிறது முழுக்க ரெம் ஸ்லீப். அப்போ நாட் ஏபிள் டு see. அதை அப்போ பாருங்க. அப்போ நீங்கள் ஹியூமன் பேர்த்தில் குழந்தை பிள்ளைகள் வயிற்றுல இருக்கும் வரைக்கும் அவங்க ரெம் ஸ்லீப் தான் இருக்குது. ஏனண்டா அந்த நர்வ் டெவலப் பண்ணுறதுக்கும் நியூரோன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் பிரெயின் டெவலப் பண்ணுறதுக்கும் ரெம் ஸ்லீப் தான் தேவை. நீங்கள் பிறக்கிறதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் தான் அது ஒரு மேட்டர் ஸ்லீப் டைப் ஆஃப் ஸ்லீப் வர பார்க்கும். நான் ரெம் ஸ்லீப் வந்து இது பிறக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து பிறகு சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா ஒரு வயசு மட்டும் ரெம் ஸ்லீப் தான் கணக்கு இருக்குது. சொன்ன மாதிரி 12 வயசுல தான் அடல்ட் டைப் ஆஃப் ஸ்லீப் வந்து பிள்ளைகளுக்கு வரும். அப்போ அது முக்கியம். அதாவது நீங்கள் குழந்தை பிள்ளைய பார்த்துருப்பீங்க சிரிப்பினம் கண்ணெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும் தான் ரெம் ஸ்லீப். அடல்ட்ஸுக்கு வந்து த்ரூ அவுட் அண்டில் டெத் அந்த ரெம் ஸ்லீப் இருக்கணும் 25%. அது இல்லாமல் போகிறதால தான் கணக்க பிரச்சனைகள் நடக்கிறது, இன்க்ளூடிங் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன். அதால தான் வர்றது இந்த ரெம் ஸ்லீப் இல்லாதாங்க. அவ்வளோத்துக்கு அது முக்கியம்.
அதுதான் இதுதான் இந்த செக்காடியன் ரிதம்னு நான் சொன்னது. செக்காடியன் ரிதம்னா அந்த பயாலஜிக்கல் கிளாக் தான் உங்களோட ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணுது. இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு காலம் எழும்புறது 7 AM போட்டிருக்கேன். இப்போ உங்களோட பாடி டெம்பரேச்சர் என்ன நடக்கும்? நீங்கள் எழும்பினோன்னா கூடும். கோர் டெம்பரேச்சர்னு சொல்ல இன்டர்னல் டெம்பரேச்சர் உங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர். வெளியில நான் சும்மா காய்ச்சலன்னு சொல்லல, உள்ள இன்டர்னல் டெம்பரேச்சர் இந்த லெவல்ல இருந்து இப்படி கூடும். கூடி 3 மணிக்கு ட்ராப் பண்ணுது பாருங்க. ஏன்னா அது வந்த நேரம் அதான் எல்லாரும் ஸ்லீப்பியா இருப்பினோம். ஏன்னா பாடி டெம்பரேச்சர் இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக்ல ட்ராப் பண்ணி இது போகும். அப்போ இந்த டெம்பரேச்சர் தான் உங்களோட ஸ்லீப் ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த டெம்பரேச்சர் ஹையா இருக்கு நீங்க ஸ்லீப் பண்ண மாட்டீங்க. அதான் எல்லாரும் 3 மணிக்கு ஒரு நித்திரை அடிக்கிறேன்னு சொல்றதா. நான் 3 மணிக்கு முதல் நித்திரையை கொள்ளணும். அப்புறம் டெம்பரேச்சர் கூடக்க நீங்க நித்திரையை கொண்டீங்கன்னா உங்களோட ஸ்லீப் சைக்கிள் மாறப்போகுது. அப்புறம் இரவில் பாருங்க செட்டியா ட்ராப் பண்ணும் டெம்பரேச்சர் நல்லா ட்ராப் பண்ணிக்கா நீங்க நித்திரை கொள்ளலாம். அதான் நைட் டைம். அப்போ இது இம்பார்ட்டன்ட். இந்த பாடி டெம்பரேச்சரையும் சர்க்காடியா தான் பயாலஜிக்கல் குளாக்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் 24 hour சைக்கிள். ஹியூமன் லைஃப்பில் 24 hours இந்த நீளமாக இருக்கிறது முழுக்க நீங்கள் எழும்பி இருக்கிற நேரம். இப்போ இந்த எழும்பி நேரத்தில் நீங்கள் இந்த மஞ்சள் ரெம் ஸ்லீப் வந்துச்சென்றால் அது அப்நார்மல். இப்போ நீங்கள் பாலில் படுக்கைக்கு நீங்கள் ரெம் ஸ்லீப் எடுத்தீங்கன்னா அது உண்மையாக ஒரு டிசீஸ் கண்டிஷன் நார்கோலெப்சின்னு சொல்கிறது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க நீங்கள் நித்திர உள்ள தொடங்கல யூ நெவர் என்டர் ஸ்லீப் த்ரூ ரெம். ரெம்ன்னு சொன்னால் ரெம் வந்து உடனே வரக்கூடாது. நீங்கள் நான் ரெம் ஸ்லீப் வந்து நான் சொன்ன ஸ்டேஜுகள் வந்து கொண்டு இருக்கும். வந்து பிறகு ரெம் ஸ்லீப் வர தொடங்கும். ரெம் விலீஸ் வர தொடங்கி இன்டர்மீடியட்னா ரெம் ஸ்லீப் குடி குடி கொண்டு போகும் காலம் வரை வரை. அதான் சின்ன பிள்ளைகள் கூட நேரம் படுப்பினா அவையில் 8 மணித்தியாலம் படுத்தால் அவைகளுக்கு ஃபுல் ரெம் ஸ்லீப் வரும். அவைகளுக்கு நிறைய ஸ்லீப் வேணும். ஆனால் அடல்ட்டா வரைக்கும் இந்த பெர்சன்டேஜ் முன்னான் வந்தாலே காணும். பெரிய ஆக்களுக்கு 25% டோட்டல் ஸ்லீப்பில் வந்துச்சுனாலே காணும். அப்போ அந்த இட் இஸ் அ பயாலஜிக்கல். இப்போ இப்படி இது நான் இந்த படத்தை போடைக்குள்ள விளங்கும். ஆனால் இதை மாற்றினீங்கன்னா பகலில் இதுக்குள்ள 4 தரம் குட்டி தூக்கம் போட்டு எழும்புறாக்களுக்கு எல்லாம் இந்த ஸ்டேஜஸ் ஒன்றும் ஒழுங்காக வராது. நீங்கள் எல்லாமே இந்த ரெட் ஸ்டேஜஸ் ஸ்லீப்பில் இருப்பீங்க 1 and 2ல். 3 and 4 கூடி இருக்காது. 3 and 4ம் இம்பார்ட்டன்ட். அதுவும் அந்த மெமரிக்கும் இதுக்கும் ரீஸ்டோரேஷன் ஆஃப் மெமரி அந்த கம்ப்யூட்டர் மெமரி அதுக்கு ரெம் ரீஸ்டோரேஷனுக்கும் ஸ்டேஜ் 3 and 4ம் இம்பார்ட்டன்ட். ஏனென்னா உங்களோட ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின். இப்போ இது வந்து தாலமஸ் என்று சொல்கிறது சுப்ராகாமஸ் பின்னிக்குள்ளே கிளாக் பயாலஜிக்கல் கிளாக் இதுக்கெல்லாம் இருக்குது. அதுதான் உங்களோட ஸ்லீப்பையும் பாடி டெம்பரேச்சரையும் மற்றது தெர்மோ ரெகுலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கல. அது பிழைச்சி தண்டால் எல்லாமே பிழைக்கும். அதனால தான் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் அதுக்கும் நிறைய கனெக்ஷனும் இருக்குது. ஏன்னா அந்த ரெம் ஸ்லீப்பையும் அதான் கண்ட்ரோல் பண்ணு. இப்போ இந்த ஸ்லீப் வந்து ஒரு ஸ்லீப் வேக் வந்து ஒரு சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் பிரெயின் தான் அதை பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து இவ்வளவு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸையும் கோட்டெக்ஸ் முழுக்க அனுப்பும். அப்புறம் பிரெயின் ஸ்டெம் அங்கே இருந்து பிரெயின் ஸ்டெம்க்கு அது சிக்னல்ஸே அனுப்பும். சிக்னல்ஸை அனுப்பி சொல்லும் நீ ரெம்முக்கு போ, அது ரெம்மணி பாட்டு, அடுத்ததா ஸ்லோ வேவுக்கு போ, சுவிட்ச் பண்ணு என்றெல்லாம் பிரெயின் தான் இந்த இந்த கிளாக்கை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்குது. மெயின் சிக்னல் வந்து சுப்ராகாஸ்மிக் நியூக்ளியஸ்ல இருந்து வரும். வந்தோடனே டிஃப்ரெண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வரும். இப்போ ரெமோன் வரும். ரெமோன் நியூரோன்ஸ்னா இந்த பிபிடிஎல்டி அந்த அதுகள் எல்லாம் ஆன் பண்ணப்படும். ஆன் பண்ணப்பட்டு அவை இதை ஸ்டிமுலேட் பண்ணினோடனே இங்கே போகும். பிறகு அது ஆக்டிவாக ஷட் ஆஃப் பண்ணணும் மெட்ட நியூரோன்ஸ் வந்து. அப்போ தான் நீங்கள் எழும்பலாம். அப்போ அப்போ அந்த நியூரோன்ஸ் வேலை செய்து தான் உங்களோட ஸ்லீப்பையும் வேக்ஃபுல்னஸையும் கொண்டுடுறது. அதாவது ஹைப்போக்ரட்டின்னு சொல்கிறோன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எல்லா இடமும் டென்ஸாக இருக்கும். அதுவும் போய் இந்த கேபான்றது அதுகளெல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட் நான் காட்டுறதுக்கு என்னென்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் பிரெயின் ஸ்டேஜஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இது கண்ட்ரோல் பண்ணப்படுது. இப்போ இதான் இந்த ரெம் ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறது. இது வருது போதுன்றதெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் என்றதை காட்டுறதுக்கு தான் இந்த பிக்சர்ஸை காட்டுறேன். சிம்பிளாக போடுறதா இருந்தால் மியூச்சுவல் இன்ஹிபிஷன் பிட்வீன் ஸ்லீப் அண்ட் வேக் தான் தான் அந்த இது வருது. அந்த சுவிட்சால் தான் நீங்கள் பிரெயின் இந்த சைக்கிள்ஸ் வந்து கொண்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபா வந்து இந்த உங்களை எழுப்புறதுக்கு இந்த நியூரோன்ஸும் வேணும். இவ்வளவா இந்த லிஸ்ட் பண்ணின அவ்வளோ நியூரோனும் வந்தால் தான் நீங்கள் எழும்பலாம். அதை என்ன செய்யும்? அப்போ ஸ்லீப்பில் இருக்கல கேபா வந்து இதை இனிபிட் பண்ணி வச்சிருக்கும். ஆக்டிவாக இனிபிட் பண்ணி கொண்டு இருக்கும். எழும்பாத படுத்துறதுக்கு கேபா வந்து certain neurons lag பண்ணிக்கொண்டு நல்லா விடுவீங்க. பிறகு என்ன செய்யும்? நீங்கள் எழும்போணும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கேபாக விட்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழும்புவீங்க. அதான் அந்த வேக்கப் பண்ணுறது பேசிவ் ப்ராசஸ். ஆனால் நித்திரையை வச்சிருக்கிறது ஆக்டிவ். இவ்வளோ நியூரோன்ஸும் ஆக்டிவாக வேலை செய்து கொண்டு இருக்கும். அப்போ இப்படி பிரச்சனை நடந்தது என்ன நடக்கும்? இந்த ஒராக்சின்ல அது வந்து பிரச்சனை இந்த ஹைப்போக்ரட்டின் ஒராக்சின் ஒன்று இருக்குது. அதுக்கு இப்போலாம் புது மருந்துகள் வருது அந்த டிசீஸுக்கு.
அதுகள் வந்து டென்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது பிரெயின் முழுவதும் இப்போ ஃபுல்லாக நெட்வொர்க் மாதிரி இருக்கும். அதில் பிரச்சனை வரைக்கும் என்ன நடக்கும்? அது வந்து ப்ரிடாமினன்ட்லி இந்த ஹைப்போக்ரிட்டினும் ஆரெக்சினும் நாங்கள் பகலில் இதனோட்ருக்கே வெரி ஆக்டிவ். அப்போ அவை இருப்பினம் அவை இரவில் அமர்ந்துடுப்பினம் வேலை செய்யக்கூடாது. அப்போ தான் நித்திர கொள்ளலாம். இப்போ என்ன நடக்கும் பிரச்சனை வரைக்கல இந்த டென்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் அதில் இந்த பிரச்சனையில் கண்ட்ரோலில் பிரச்சனை வரைக்கல இரவில் இவை முழிச்சு கொண்டிருப்பினம். அந்த ஒராக்சின் வேலை செய்யுது. அப்போ இவை ஒழுவி கொண்டிருப்பினம். ஆப்பிடைட் கூடும். அதனால தான் அவைக்கு ஒபிசிட்டி வருது. தெர்மோ ரெகுலேஷன் இந்த டெம்பரேச்சர் கர்வ் நான் காட்டினது ஃபுல்லாக ஆல்டர் பண்ணப்பட்டோன்னு ஆட்டோனாமிக் கண்ட்ரோலும் போயிடும். அப்போ அதனால தான் அவையில் இரவில் எழும்பிக் கொண்டு இருப்பினான். அப்போ இப்படி இதுதான் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் த ஹைப்போக்ரட்டிக் நியூரோன்ஸ் அந்த கலர்ஃபுல்லாக காட்டுறது அவ்வளவும் மற்ற அந்த சின்ன சின்ன டிரான்ஸ்மிஷன் அவ்வளவும் இது ரெட் பிரெயின்லேயே எடுத்தது. ரெட்ஸுக்கே அப்படி இருக்குன்னா ஹியூமனுக்கு அதில் தான் அந்த ஹேபிட்ஸ்கள் எல்லாம் மாற்றுறது. அப்போ இதை என்ன செய்யும்? இந்த ஹைப்போக்ரட்டின் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது இந்த சுவிட்சை. அப்போ பேட்டரிஸ் ரன்னிங் லோ. அப்ப இப்ப என்ன நடக்கும்? வேக்ஃபுல்னஸ் மறுபடி சுவிட்ச் இல்லாம போய்க்கல தான் நார்கோலெப்சி என்ற நான் இதை பற்றி அவ்வளவு கதைக்க நேரம் இல்லை. இப்போ நார்கோலெப்சி என்றா அந்த ரெம் ஸ்லீப்பில் பகலில் படுப்பி நம்ம பார்த்தா த்ரூ அவுட் த டே ரெம் ஸ்லீப் வேற பார்க்கும், ஸ்லீப்பினஸ் வேற பார்க்கும். அப்போ அதைத்தான் நார்கோலெப்சியில் வாரது, ஸ்லீப் பேராலிசிஸ் எல்லாம் வாரது. இந்த நார்கோலெப்சி வந்து இப்போ டாக்ஸுக்கும் வாரது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த dog ஓடுது, இந்த டக்குன்னு விழுந்துட்டு தான் என்ன ஏன்னா அப்படி ஓடும் களைச்சு அன்கான்ஷியஸ்ன்ட்டு நெப்பினா ஆனால் அன்கான்ஷியஸாக விளையில அதுக்கு அசையலாமல் போகும் டக்குன்ட்டு. அந்த ஸ்லீப் அட்டாக்ஸ் மாதிரி வருது. இந்த அப்போ போகுது டக்குண்டு விழுந்துடும். இப்படி தான் ஆட்களுக்கும் நடக்கிறது. அது வந்து இப்போ இந்த டாக்ஸுக்கு இருக்கிற மாதிரி இது டாக்ஸ் வந்து இந்த இது செய்யல பார்த்தா அந்த பாருங்க ஓடுகொண்டு டாக்ஸ் டக்குன்னு இமோஷனலாக போனோடனே தே பிகம் எல்லாம் தெரியும். இது ஹியூமன்ஸுக்கும் நடக்கிறது நிறைய. அதெல்லாம் இந்த ரெம் ஸ்லீப் பிரச்சனையால தான் வாரது. இது வந்து மைஸ் மாடல்ஸும் அதே மாதிரி தான். இது வந்து ஒரு மவுஸ் வந்து நார்கோலெப்டிக் மவுஸ். அந்த நாக் அவுட் வந்து அந்த நாக் அவுட் மாடல்னு சொல்றேன். ஹைப்போக்ரட்டினா நாக் அவுட் பண்ணி செய்வது டக்குண்டு அது போயிட்டு அசையலாம நிற்கும். அது அசையலாம நிற்குது, கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு நிற்குது, கொண்டு ஓடிக்கொண்டிருக்குது. ஏனென்றா நார்கோலெப்சி. அப்போ அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஏனெண்டா இந்த நர்வ் டிரான்ஸ்மிஷன்லாம் பிரச்சனை. இந்த நியூரோனல் லெவல்ஸில் இந்த நியூரோன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், ஸ்லீப் சைக்கிள் போய் கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் நாங்கள் அந்த நர்வ் டிரான்ஸ்மிஷனில் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நாங்கள். அப்போ மொடாஃபனிலாண்டு இருக்குது, சோடியம் ஆக்சிபேட் கணக்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அப்போ இதுகளெல்லாம் அந்த நார்கோலெப்சிக்கு அப்ரூவ் பண்ணின ட்ரீட்மெண்ட். இது எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட், ஹை ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் யூனிவர்சிட்டியில் இருந்து பிரச்சனைப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு வெண்டிலேட்டர்லாம் போக வேண்டி வந்துட்டுது. பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த கேபாண்டு நான் சொன்ன அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அதை வந்து தெரிய வந்துட்டுது அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாமன்ட்டு. என்னத்துக்கு நித்திரையா கொள்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னா அவங்க லோட் கணக்கில் இன்டர்நெட்டில் ஓட பண்ணி அந்த பிள்ளை எடுத்துருக்குது. அதனால அப்போ சில வேலை தான் அந்த இன்அடிக்குவேட்டா அதுகளை செய்யல, அந்த வே ப்ரோட்டீன் அதில் பாடி பில்டிங் அதெல்லாம் செய்த உடனே அப்போ அவருக்கு ஆக்டிவாக வந்த உடனே படுக்கையில் அது பின்ன அவர் கேபா எடுக்க தொடங்கிட்டார். பாட்டில்ஸ் ஆஃப் கேபா இது ரூம்மேட் கொண்டு வந்து தந்தாது. இவ்வளோ பாட்டில்ஸ் ஆஃப் கேபா எடுத்த உடனே அவர் இரவில் அதை எடுத்துக்கொண்டு படுக்கிறது, பகலில் இந்த வே ப்ரோட்டீன் எடுத்து பாடி பில்டிங்கில் இருந்தால் அந்த பிரச்சனையும் வந்தா. அப்போ இதுகளெல்லாம் நாட் பினாய், இந்த ஸ்லீப் பிரச்சனையால் நிறைய நடக்கும். இப்போ அதனால தான் இந்த மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறதுலையும் கண்ட்ரோல் பண்ணும். மற்றபடி அதை விட இப்போ வாட் எல்ஸ் ஹேப்பன் டியூரிங் ஸ்லீப்? நான் ஸ்லீப்பை பற்றி இவ்வளோ சொல்லியாச்சு. இது ஆக்டிவ் ப்ரோசஸ் இவ்வளோ நியூரோன் வேலை செய்யுதாண்டு. மற்றது நடக்கும் ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அது ஒன்று இருக்குது, அந்த லெக் பிரச்சனை ஃபேஸ் டிலே நான் கதைச்சினான். ஸ்லீப் வாக்கிங் சின்ன பிள்ளைகளில் இருக்கிறது, வேறு டிமென்ஷியாக்களுக்கு ரெம் பிஹேவியரல் டிஸார்டர் இருக்கிற சீஷர்ஸ் அப்படி கணக்க இருக்கும். அப்போ இந்த ஸ்லீப் வந்து ஒரு இவல்யூஷனரி ப்ரோசஸ். இது இப்போ ஸ்லீப் மெடிசனும் இவால்வ் பண்ணி கொண்டு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த ஹியூமன் லைஃப் வந்து ஸ்பெண்ட் இன் ஸ்லீப். ஆனால் அந்த ஸ்லீப் டைமில் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல மெடிசன் இவ்வளோ காலம். வாட் ஹேப்பன்ஸ் டியூரிங் தட் டைம் மே ஹேவ் தி ஆன்சர்ஸ் ஃபார் மெனி டிசீசஸ். அதான் இப்போ வரையினா
மெஜாரிட்டி ஆஃப் த டிசீசஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்நெட் ஏரா என்ன அடுத்தது என்னன்னு தான் பார்க்க வாட் இஸ் நெக்ஸ்ட். And I'll go for questions. இப்போ நீங்கள் கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ டாக்டர் சுஜாந்தி. நீங்கள் அந்த ஸ்லைட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ணீங்களா இல்லாம நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாப் ஷேரிங். ஓகே, யப். உண்மையில இன்டெப்தான ஒரு ப்ரெசன்டேஷன் தான். மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கறதுக்கு அருமையாக இருந்தது. ஓகே, நீங்கள் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் உங்களோட கொஷின்ஸை வந்து கேட்கலாம், இல்லை சேட்லேயும் போடலாம். நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இதில் ஏற்கனவே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணால் நான் உங்களோட கொஷின் கேட்க விடுவேன். இதை நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்புறம் அங்கே ஆடியன்ஸுக்கு வருவேன். இப்போ நீங்கள் இந்த பவர் ஆப்பை பற்றி எல்லாம் சொன்ன நீங்கள் அது அந்த 3 o'clock முதல் அடுத்தா நல்ல மண்ணுன்னு சொன்னீங்க. அது இப்போ நான் கேள்விப்பட்ட அளவில் இந்த ஜப்பானீஸ் அங்கே இங்கே எல்லாம் ஈவன் கவர்மெண்டே சைனா ஜப்பான் அதெல்லாம் கவர்மெண்டே ஸ்கூல்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து அந்த பவர் ஆப்பை செய்ய அப்படின்னும்னு சொல்லுவேன். மீல அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கா பவர் ஆப்? அப்படி என்ன நாங்களே அது எங்களோட லைஃப்ல அதாவது எங்களோட டெய்லி லைஃபுக்கு கட்டாயம் கொண்டு வந்தானே இல்லைம்மா? இல்லை, பவர் நெப் அவையல் கொடுக்குறது வந்து இப்போ ஸ்லீப் டிப்ரைவேஷன் இருந்தால் தான் அவையல் கொடுக்குறது. அங்கெல்லாம் நெப் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு 20 minutes நெப் பண்ணுறது லெஸ் தேன் 20 minutes உண்மையா. அதாவது 3 o'clock முதல் கொடுப்பினோம். அது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. அல்லது இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்போ ஸ்கூல் டைமிங் வந்து கொஞ்சம் ஏர்லி தானே மேல் நாடுகள்னு. நார்மலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சைக்கிள் 5 சைக்கிள் நித்திர உள்ளோன்னு 8 மணி தேலம் 9 மணி தேலம் நித்திர உள்ளோன்னு 8 hours அப்படி. அது இல்லாமல் அந்த அதுகளுக்காகத்தான் அவையில் பவர் ஆப் ஸ்டேஷன்ஸ் வந்து கொடுக்கணும் ஜப்பானில். ஆனால் ஓவராலாக அப்போ அப்படி என்ன பெஸ்ட் ஹேபிட் வந்து எளியா நித்திரையை கொண்டுட்டு எளியா எழும்புற பிள்ளைகள் 8 மணிக்கு போடுறோம் படுத்துருவோம். 8 9 மணிக்குள்ள படுத்துட்டு எழும்பினா அது இல்லாவின் ஆஃப் டைம். அதுக்கு பிறகு பகலில் இந்த நெப் பண்ண வேண்டிய தேவை வராது. ஓகே, இன்னொரு கொஸ்டின் வந்து இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யறோம், உலகத்தோட மாறவனும் லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிக்கொண்டு வருது. நீங்கள் சொன்ன மாதிரி இமெயிலில் அந்த பெட் டைம்ன்றது வெரி ஸ்ட்ரிக்ட் ஆகும். அது பெட் வந்து ஒன்லி போதிய ஸ்லீப் அண்ட் செக்ஷன் சொன்னீங்க. ஸோ அப்படி இருந்து நல்லந்தான். ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இப்போ நான் என்ன கேட்குறேன், சரி நாங்கள் ரெகுலராக சரி 9 மணிக்கு படுக்க போய் ஏதோ டைம் ஒன்று குழம்பி கொண்டிருக்கிறோம். அது ஒரு நாள் அல்லது 2 நாள் இல்லை ஒரு நாள் என்ன அதை பிரேக் பண்ணுறதால பிரச்சனையா, இல்லை அது அப்படி அந்த ஹேபிட்டை வச்சுக்கலாமா? சரி ஃப்ரைடே இப்போ லேட்டாக 12 1க்கு படுக்கிறோம், மற்றபடி நாங்கள் ரெகுலராக வந்து சரி 10 மணிக்கு படுத்து அந்த 6 or 7 hours ஸ்லீப்பை செய்கிறோம். இந்த ஒரு நாள் பிரேக் பண்ணுறதால சரியா, இல்லை அதுவும் கூட டிசீஸ் ப்ரோசஸ் வருமானு சொல்லலாது. ஒரு நாள் இப்போ அது எல்லாருக்கும் நடக்கிறதான ஹேபிட்ஸ். இப்போ எங்களுக்கு ஸ்பெஷலி டாக்டர்ஸுக்கு இப்போ சில ஃபீல்டில் இப்போ இந்த ஃபீல்டில் எல்லாம் நாங்கள் நிறைய காலம் நைட் செய்கிறோம் நாங்களே. அப்போ அதை என்ன செய்ய வேணுமென்று சொன்னால் நாங்கள் மெயினாக அந்த அடுத்த நாள் அதை கேட்சப் பண்ணணும். இப்போ நீங்கள் அன்றைக்கு இப்போ நார்மலாக சொல்கிறது 1 hour 1 to 2 hours தான் மேக்ஸிமம். அதை டிலே பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அதை விட கூட செய்ய வேண்டிய ஒரு ட்ராவல் பண்ணீங்கன்னா அந்த ஜெட் லேக் எல்லாம் இருக்குமே. அப்போ அதுக்காக என்ன சொல்லணும், கேட்சப் ஸ்லீப் என்று சொல்கிறது. அப்போ நீங்கள் அதை செய்யலாம், அதை கேட்சப் பண்ணலாம். அதில் பெரிய பிரச்சனை வராது. ஈவன் ஸ்லீப் ஆக்னியாக்களே ட்ரீட்மெண்ட் எடுத்து போட்டு 1 or 2 days ட்ரீட்மெண்ட் எடுக்காட்டா அதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து சாவினம்னு சொல்லலாம். அதை ஹேபிட்டாக கொண்டு வந்தால் அந்த லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்குன்றது தான் அந்த முக்கியம். ட்ரை as much as possible ஏலாட்டா. அப்போ 1 or 2 days இஸ் ஓகே. ஆனால் இப்போ 1 or 2 days ஓகே நீங்கள் படுக்க தேவையில்லைன்னு சொன்னால் யங் மக்கள் அப்படி செய்ய மாட்டேன். நான் வேறு ஹேபிட் ஆகி 2 மணிக்கு படுக்கிறத கொண்டு வந்துருவேன். ஓகே, கோனேசன் ஐயா உங்களோட கொஸ்டினுக்கு. நன்றி ஐயா. அம்மா மிகவும் சிறப்பான பிரயோசனமான பேச்சு. நன்றி, உங்களை வாழ்த்துகிறேன். நேரடியாக கேள்விக்கு போறேன். என்னடாமா இப்போ ஒரு டைப் 2 டயபெட்டியும் இருந்து ஹை பிளட் ப்ரெஷரும் இருக்கிறாள் வந்து எப்படியும் ஒரு மார்னிங்கில் ஒரு 3-4 கிட்ட பாத்ரூமுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் வருகிறது. அப்போ அதால அந்த என்ன ப்ராப்ளம்னா அந்த தண்ணி நல்லா குடிக்க சொல்றாங்க இந்த நேரமும். அப்ப படுக்க முதல் தண்ணியை குடிக்கிறது பிள்ளையா, அது ஒரு கேள்வி. மற்றது அந்த 3-4 அப்படி எழும்பிட்டு பிறகு திருப்பி நித்திரைக்கு போக சரியான கஷ்டமா இருக்கு. அந்த கேப் வந்து அநியாயமா இப்ப பிறங்கால ஸ்லீப் பண்ணவே கஷ்டமான ஒரு நிலைமையில இருக்கு. அப்படி என்றால் அதை
அந்த என்னடா somebody told me என்னடா அந்த டீஹைட்ரேஷன் வர்றது டேஞ்சரஸ் ஈவன் நைட் டைம் அதான் தான் நான் தண்ணியை குடிக்க வேண்டி இருக்கிறது படுக்க முதல்ல. அது பிள்ளையாண்டதான் கேள்வி. அது ஒரு காரணமா அந்த எழும்புறதுக்கு? என்னன்னு சொன்னால் அந்த இரவுல 4 மணி கிளம்புறேன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு பர்டிகுலரா அந்த வயசுக்கு எத்தனை மணிக்கு படுக்கிறீங்கன்றது முக்கியம் என்ன. அப்ப நார்மலா 8 மணித்தேல நித்திர தேவையில்லை. ஓரளவு வயதுக்கு மேல இப்போ குறிப்பிட்ட வயதுன்னு சொல்லாமல் வயது போன நேரங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகெல்லாம் 5 மணித்தேலம் 6 மணித்தேலம் 7 மணி நித்திரோள்றாக்கள் இருக்கிறோம். அவையில் பகல்லே இடைக்குள்ள நித்திர கொண்டு இருப்பினோம். அவ்வளவுதான் அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் வந்து போகும். உண்மையா வயசு போக நீங்க பாத்தீங்கன்னா அந்த நித்திரைன்ற டைம் அந்த ஓவரால் டைம் குறைஞ்சு கொண்டு போகும். அந்த சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்து 12 வயசுக்கு பிறகு வந்து போய் அப்ப அப்படி பாக்கல 4 மணிக்கு கிளம்புறீங்கன்னா நீங்க 9 மணி படுத்தீங்கன்னா 4 மணிக்கு கிளம்புனா அதுக்கு பிறகு படுக்கலாம். அது மெட்டது அந்த நீங்க பாத்ரூம் அந்த எழும்புறது பாக்குறீங்க தண்ணி குடிக்கிறேன்னா நார்மலா தண்ணி நிறைய குடிக்க வேணும். ஆனா படுக்க முதல் குடிச்சிங்கன்னா கட்டாயம் கிட்னி வந்து அந்த அதை எக்ஸ்கிரீட் பண்ண போகுது. என்ன பார்த்து கட்டாயம் உங்களை எழுப்பும் ஒரு 5 மணித்தேலம் 6 மணித்தேலத்துக்கு பிறகு. அப்ப அதுக்கு இரவு படுக்க முதல் தண்ணியை குடிச்சா கட்டாயம் எழுப்பும் வெளியா. ஆனா உங்களுக்கு அதுக்குள்ள நீங்களோட கொஞ்சம் ஏர்லியா குடிக்கும். 7 o'clock 7 மணிக்கு முதல் குடிக்கணும் தண்ணியை. எவ்வளவு குடிக்கலாம். அதுக்கு பிறகு தண்ணி குடிச்சா கட்டாயம் நிறைய குடிச்சால் இரவுல எழுப்போம். அது வந்து எல்லா ஓகனும் ஒர்க் பண்ணிக்கொண்டு தானே இருக்குது. இரவு நீங்க படுக்கைகளையும் அதுகள் எழுப்ப போகுது. ஆனா 4 மணிக்கு கிளம்பினா திருப்பி படுக்கையிலாட்டா அது பெரிய அன்காமன் இல்லை. அவளுக்கு வயசு போனா அப்புறம் அது வந்து அட்வான்ஸ் பேஷண்ட் சொல்லணும் வயசு போனா. அப்ப அது தண்ணிய என்னன்னா அந்த தண்ணிய குடிக்காம விடவும் ஒரு பயம் இருக்கிறது. அது some people told me that dehydration can create stroke problem and அப்படி அது உண்மையாண்டு அதான் அந்த பால்ல குடிச்சு அவ்வளவு தண்ணியே நிறைய குடிக்கும். இப்போ 2.5 liters குடிக்கணும்னா அதை பால்ல குடிச்சு முடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணா 7 மணிக்கு மேல் குடிச்சு முடிக்கலாம் அவ்வளவு தண்ணியே மேல. ஓகே நன்றி அம்மா. நன்றி தேங்க்ஸ். நன்றி. நீங்க வேற யாருக்கால் கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கலாம். எங்களுக்கு இதை நேரத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஸ்டின் எடுக்கலாம். நீங்க 1-2 கொஸ்டின் எடுக்கலாம். வேற யாரும் கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். நேரம் கேளுங்க. இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதாவது டாக்டர் இதில் ஆக்டிவ் ஸ்லீப் பேசிவ் ஸ்லீப்னு சொல்லி அதில் சொன்னீங்க. எனக்கே பர்சனலாக அது கொஞ்சம் அதை புரிஞ்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை கொஞ்சம் கிளாரிட்டி வந்து தாங்க. அந்த ஆக்டிவ் ஸ்லீப் பண்ணா பேசிவ் ஸ்லீப் என்ன பற்றி? இல்லை பேசிக்கலி ஆக்டிவ் ஸ்லீப் வந்து ஆக்டிவ் ப்ரோசஸ். நித்திரையால் எழும்புறது தான் பேசிவ். இப்போ நீங்கள் இந்த நார்மலாக இருக்க அந்த பிரெயின் வந்து இப்போ என்ன சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் படுக்கைகளை நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நல்லா நித்திர கொள்றீங்க, நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறீங்க. பிரெயின் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஒன்றும் ரெஸ்ட் பண்ணல. அது ப்ரொடியூசிங் புது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அது இப்போ ரெம் ஸ்லீப் ரெமான் நியூரோன்ஸ் ஆக்டிவாக வருவி நம்ம ஒரு சர்டன் ஏரியாஸ் ஆஃப் த பிரெயினில். மற்ற ஏரியாஸ் ஆஃப் த பிரெயினில் ரெம் ஆஃப் நியூரோன்ஸ் மற்றதை இன்ஹிபிட் பண்ணி கொண்டிருப்பினோம். அப்புறம் நான் ரெம் ஸ்லீப்பை வந்து இன்ஹிபிட் பண்ணும் ஆக்டிவாக ரெம் ஆன் நியூரோன்ஸ். அதான் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் ஸ்விட்ச் என்று சொல்கிறது. வேக்கிங் அண்ட் wake promoting neurons and sleep promoting neurons. அப்போ ஸ்லீப் ப்ரொமோட்டிங் நியூரோன்ஸ் எல்லாம் வேலை ஆக்டிவாக வேலை செய்து கொண்டு இருப்பினோம். அதை தான் ஆக்டிவ் ஸ்லீப்னு சொல்கிறது. அப்புறம் திருப்பி நீங்கள் காலம் எழும்பைக்குள்ள அவையில் அவ்வளோ பேரும் they are not active in those brain areas. அதை தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரெயின் மனித இதில் வந்து முழு பிரெயினும் ஃபுல்லாக வேலை செய்யும் ஸ்லீப் பண்ணிக்கல. ஒரு ஃபங்க்ஷனை பார்த்து இந்த ஈஜி எல்லாம் போட்டு பார்க்க தெரியும் நல்லா ஆக்டிவாக வேலை செய்துட்டு இருக்கும். ஆனால் அதே இதில் டால்ஃபின்ஸ்ல எல்லாம் சில டால்ஃபின்ஸ் எல்லாம் ஹாஃப் பிரெயின் ஸ்லீப் இருக்குது. அப்போ அதில் நித்திரோலேக்கெல்லாம் ஹாஃப் பிரெயின் தான் வேலை செய்யும், ஹாஃப் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், ஒழும்பி இருக்கும். ஒரு ஹாஃப் பிரெயின் அதில் நித்திர கொள்ளும். அப்படியெல்லாம் இருக்குது. அந்த அது காம்ப்ளெக்ஸ் ப்ரோசஸ் மாதிரி அந்த நேரம் தான் இந்த உடம்பு ஹோல் பாடியும் உங்களோட தேவையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஃபியூல் எல்லாத்தையும் ரீஜெனரேட் பண்ணுது. பிளட் செல் இன்க்ளூடிங் பிளட் செல்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். இல்லை கனி, நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் கனி வந்து ஒரு வெல்னஸ் கோச்சாக இருக்கிற இங்கே எங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ததான். உங்களோட கொஸ்டினை கேளுங்க கனி.
First of all, congratulations. Super amazing ஒரு explanation. ஸ்லீப்பிங் டிஸார்டர் பற்றி ரொம்ப அழகா வந்து அதை விளங்கப்படுத்திருக்கீங்க. அது என்னத்துக்கு கோஸ் பண்ணுது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதோட சொல்யூஷன் எல்லாம் உண்மையிலேயே அமேசிங்கா இருந்துச்சு. எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் பர்சனல் வெல்னஸ் கோச் லாஸ்ட் 4 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்லீப் அப்னியா வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணும்போது எப்படி இம்ப்ரூவ் ஆகுன்றது நான் என்னுடைய 2 கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். தேர் இஸ் நோ பெடி கிளைம். உண்மையிலேயே வெயிட் லாஸ் பண்ணி கொண்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ் வந்து சொன்னவங்க லைஃப் லாங்கா அவங்க அந்த மெஷினோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா they are not using the machine anymore. ஸோ அது மேலே நீங்க சொல்லும்போது எனக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிச்சுது. நிச்சயமா அந்த வெயிட் லாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அதில் ஹைலைட் பண்ணி சொன்னது. தேங்க்யூ ஸோ மச். அமேசிங்கான இன்ஃபர்மேஷன் அதை கலெக்ட் பண்ணிக்கொண்டு. தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ கனி. வேறு யாரும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். உண்மையில் தேங்க்யூ டாக்டர் சுஜந்தி ராஜுலாம். உண்மையில் வெரி டீட்டெயில் ப்ரெசன்டேஷன். அது வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வெரி டீட்டெயில். முடிந்தால் நீங்கள் எங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷனை ஷேர் பண்ண நான் இந்த ஆடியன்ஸுக்கு கொடுக்குறேன்னா கொடுக்கலாம் நீங்கள் விரும்பினால். உண்மையில் அதான் நீங்கள் நிறைய டைம் எடுத்து அதை செய்ததுக்கு மிக்க நன்றி. அதோட நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எங்களை பொறுத்தவரை தமிழ் ஹெல்ப்லைனை பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். என்னென்னு சொன்னால் நீங்கள்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த வகையில் நிறைய தேங்க்யூ சொல்கிறோம் உங்களுக்கு. வேறு என்ன, நாங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமையும் இன்னும் ஒரு தலைப்புடன் நாங்கள் இங்கே வருவோம். மறுபடி நாங்கள் இந்த ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு இப்போ நாங்கள் சூஸ் பண்ணுற டாபிக்கள் வந்து ஒன்றில் அந்தந்த நேரத்தில் தேவையான டாபிக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா எங்களுடைய அந்த வார ஸ்பீக்கர்ஸ் அவைய ஸ்பெஷல் ஏரியாஸாக இருக்கலாம். மறுபடி உங்களுக்கும் ஏதாவது டைட்டிலில் கதைக்கோன் பண்ணால் நீங்கள் எங்களுக்கு அந்த சஜஸ்ட் வந்து எங்களுடைய அந்த குரூப்ஸ்களுக்காக சொல்லலாம். இப்போ நாங்கள் அதில் எடுத்துக்கொண்டு வர முயற்சிப்போம். கனி ஏதாவது கேட்க போகிறீங்களா? சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து டாக்டர் சொல்லியிருந்தீங்க, இப்ப நைட் ஷிஃப்ட் நிறைய பேர் லாங் டேர்மா செய்யறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண முடியும்னா, இப்ப அவங்களுக்கு வேலையே மாற்ற முடியாது, லைஃப் லாங்கா நைட் ஷிஃப்டே செய்யறவங்களுக்கு வந்து இதை என்ன எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது? நைட் ஷிஃப்ட் தொடங்க செய்கிறாங்களா? அது ஷிஃப்ட் ஒர்க் டிஸார்டர் தானே. அது வந்து அதை இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு இந்த ஸ்லீப் சைக்கிள். அப்போ அவையோட ஸ்லீப் சைக்கிள் வந்து இட்ஸ் நாட் நைட் டைம், இட்ஸ் டே டைம். என்ன அப்போ நார்மலாக சொல்கிறேன்னா ஷிஃப்ட் என்ன டைமுக்கு போய் என்ன டைமுக்கு வேலையால் வரையினமெண்டு சரி ஹோல் 12 hours செய்கிறாக்களும் இருக்கிறேன், 8 hours செய்கிறாக்களும் இருக்கிறேன். இப்போ நார்மலாக இருந்தா காலமேல மார்னிங் நீங்கள் வேலை விட்டு வீட்டை வரைக்குள்ள லைட் வர தொடங்கிடும். அப்போ உங்களோட கிளாக் வந்து ஷட் ஆஃப் பண்ண போதும். லைட் வர தொடங்கிக்கல மெலட்டோனின் ஷட் ஆஃப் பண்ணி கிளாக் காலேஜுக்கு கிளாக் ஸ்டார்ட் பண்ண எழும்பத்தான் எனவே ராவு முழுக்க படுக்காதபடியா தேல் பி டயர்டு என்ன படுக்கணும். அப்போ காலமேல வரைக்குள்ள வேலை அந்த சன் கிளாஸை போட்டுக்கொண்டு வரணும். அப்போ லைட் எக்ஸ்போஷரை குறைக்கணுமே, ப்ளூ லைட் எக்ஸ்போஷரை குறைக்க வேணும். அப்போ அவைகளுக்கு அட்வைஸ் வந்து சன்லைட்டை போட்டுக்கொண்டு ட்ரைவ் பண்ணி கொண்டு வீட்டை வந்தோடனே சாப்பிட்டோ ஷவர் எடுத்தோ என்ன செய்து போட்டு டக்குன்னு படுத்துருவோம். படுத்துட்டு அந்த என்வாயன்மெண்ட்டும் அந்த பெட்ரூம் அதெல்லாம் இதாக இருக்கணும். ஏன்னா டார்க்கா வச்சிருக்கோண்டு அந்த மாதிரி ஸ்லீப்பிங் மூட் அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கும். அந்த பிரைட் லைட் உள்ளுக்குள்ள வரக்கூடாது. பிரைட் லைட் வந்துச்சுன்றால் எழும்ப பார்ப்பினா அவைய படுத்துட்டு அவையில காலமாக டைம் படுக்கிற டைம்னு சொன்னால் நார்மலாக 2-3 o'clock அவை 8 hours 7 hours வைங்களேன். 7 hours படுக்கிறோம்னா படுத்துட்டு அவையில் எழும்பினா அதுக்கப்புறம் தேல் பி ஃபங்க்ஷனல். நார்மலாக பிஃபோர் த ஷிஃப்ட் தே ஆர் அலவுட் டு டேக் அ நேப். அதுதான் பவர் நேப் பண்ணா ஸ்லீப். அந்த ஸ்லீப்பியா இருக்காங்க 3 o'clock டிப் வர மாதிரி அவைகளுக்கு இரவுல வர பார்க்கும். லாங் டேர்ம்ல மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கலாம். அது அந்த அவையெல்லாம் அந்த 24 hours அந்த கிளாக்கை மெயின்டைன் பண்ணும். அந்த ஷிஃப்ட் ஒர்க்லையும் அந்த ஃபார்வர்டு கிளாக் அந்த பேக்வர்ட் கிளாக் கண்டு இருக்குது. அந்த கண்டபடி மாத்திரம் இஸ் நாட் அட்வைஸ். இப்போ சேம் ஷிஃப்ட் செய்கிறான்னு சொன்னால் நைட் ஃப்ரம் 11 to whatever 12 to 12 அந்த 6 7 to 7 செய்கிறார்கள், அது ஓகே. ஏன்னா உங்களோட டைமை நீங்களே மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ சில பேர் இன்றைக்கு நைட் ஷிஃப்ட் நாளைக்கு திருப்பி பகல் நாளைக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் வரும்போது தான் ப்ராப்ளம் வரும். rotation is bad. Backward rotation is bad. Try to keep forward rotation. சேம். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். எப்பவுமே ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது, நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறாங்களுக்கு எல்லாமே பகல்ல நடக்கிற மாதிரி அப்சைட் டவுனா நடக்கும்.
they can take medications. மெலட்டோனின் எல்லாம் எடுக்கலாம். அந்த படுக்கிற நேரத்துக்கு எடுத்து போட்டு படுக்கலாம். ஜெட் லேக்குக்கு மெலட்டோனின் is the advisable thing. ஓகே தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதில் குமாரேந்திரன், நீங்கள் உங்களோட கொஸ்டின் சொல்லுங்க. தேங்க்யூ டாக்டர். நல்ல வெரி யூஸ்ஃபுல் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ. என்ற கேள்வி என்னென்னா, இப்போ கேட்ட சிமிலர் கொஸ்டின்ஸ் மாதிரி தான். இப்போ ஒரு ஆள் நீங்கள் சொன்னீங்க ஏர்லியாக படுக்கணும். இப்போ 3 o'clock 4 o'clock படுத்து ஒரு 6 hour ஸ்லீப், குட் ஸ்லீப் எடுத்தா, சரி வேக் அப் அட் 10 o'clock 11 o'clock கண்டா, அது ஹெல்த்துக்கு ஏதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குமா அல்லது அது ஓகேயா? அது வந்து இப்போ அதுதான் ஹேபிச்சுவல் டைம் அவைக்கு ஸ்லீப் ஃபேஸ் டிலேன்னு தான் சொல்றது. என்ன இப்போ நார்மல் ஹேபிச்சுவல் ஸ்லீப் டைம் வந்து 3 o'clock 4 o'clock இந்த மார்னிங் என்ன அதானே சொல்றீங்க. அண்ட் எழும்புறது இரவு 10 மணிக்கு அதுதான் நான் கேட்குறீங்க. அதைத்தான் சொன்னது. அதான் சொல்லுங்க. அது வந்து ஸ்லீப் ஃபேஸ் டிலே ஆக்கள் அதே மெயின்டைன் பண்ண போயிடமாட்டா. சில பேர் வேலை வந்து இப்போ கணக்கு ஆக்கள் வார வேலை நான் வேலை வந்து ஆஃப்டர்நூன் தான் செய்ய போகிறேன். 3க்கு பிறகு 4க்கு பிறகு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பிறகு 11 மட்டும் செய்ய போகிறேன், 12 மட்டும் செய்ய போகிறேன். அதான் என்ன ஸ்லீப் டைம்னா தட் இஸ் தேர் ஸ்லீப் டைம் விச் இஸ் ஓகே. ஏன்னா 24 சாரி, எனக்கு அன்மியூட் பண்ணிடலாம் இருந்தது. அதான் மீன் பண்ணிருந்தானோ. ஸ்லீப் ஃபேஸ் டிலே. அப்போ அது வந்து இப்போ சில பேர் தான் வந்து கேட்குறவே எங்களுக்கு அதை ஷிஃப்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு நாங்கள் வில் ட்ரீட் தட் அண்ட் ஷிஃப்ட் இட் பேக். இட் டேக்ஸ் அபவுட் 3 months எடுக்கும் அது ஸ்லீப் பண்ணி முடிய, நார்மல் ஸ்லீப் சைக்கிளுக்கு வாரத்துக்கு. ஆனால் இல்லை, அதுதான் பயாலஜி க்ளாக் அப்படியே செட் பண்ணிட்டு தான் அப்படியே லைஃப்பை கொண்டு போயிடமாட்டா. தட் இஸ் ஓகே. ரைட், தேங்க்யூ. ஓகே, ஸோ நோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படியே போய் கொண்டு வந்தேன். அப்படியே போய் கொண்டு இருந்தால் அவைகளுக்கு அந்த அட்லீஸ்ட் அந்த 1/3 of the டைம் அவ ஸ்லீப் பண்ணினா சரி. என்ன ரெகுலர் ஸ்லீப். ரெகுலர் ஸ்லீப். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஓகே டாக்டர் சுஜந்தி, நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்லணும்னா நாங்கள் சொல்லி இதை நிறைவு செய்து கொள்வோம் இந்த டாபிக்கை பற்றி. அது என்னன்னு சொன்னா இப்போ ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது வந்து ஸ்லீப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஹியூமன் தானே. என்ன இப்போ நாங்கள் வீ கண்ட்ரோல் இட். அப்போ நாங்கள் தான் அதை மெஸ்அப் பண்ணுறோம். அப்போ அது ஸ்லீப் ஹைஜீன் தான் இந்த மெயின் 90% ஆட்களுக்கு அதுதான் பிரச்சனை. இப்போ ஒருத்தருக்கும் இப்போ நான் இப்போ வந்து இந்த ஜெனரேஷனில் வி கேனாட் சே யங்ஸ்டர்ஸ். முந்தையனா நாங்கள் சொல்கிறோம் யங்ஸ்டர்ஸுக்குன்னு சொல்லி. நவடேஸ் விசை எல்லாருக்குமே போன கீழே வைக்க இல்லாது, யூடியூப்பை நிப்பாட்ட இல்லாது. அப்போ அதனால தான் 90% ஆஃப் த பிரச்சனைகள் ஸ்லீப் பிரச்சனைகள் வாடுறது. இந்த இன்சாம்னியா கூடிக்கொண்டு போகிறதுக்கு அதான் முக்கிய காரணம். ஆனால் அவையில் அந்த ரியலைஸ் பண்ணுறையில் அதால் எவ்வளவு ஹெல்த் கன்சிக்வன்சஸ் வருதுன்னு சொன்னால் அவ்வளோ டிசீசஸும் வெரி க்ளோஸ்லி லிங்க்ட். அதைத்தான் அந்த மெயினாக ரியலைஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரோக்கும் கூட அவையில் அவ்வளோ ரியலைஸ் பண்ணுறதில்ல. மெயின்லி ஹார்ட் அட்டாக்ஸ். இப்போ சடன் டெத்தோன்னு பார்த்துருக்கீங்கன்னா அதெல்லாம் ரியலி க்ளோஸ்லி லிங்க் டு ஸ்லீப் ஆப்னியா. அதையும் ஒருக்கா யோசிச்சு செய்யணும். இது முக்கியமானதுன்னு சொன்னால் சரி. ஓகே, நன்றி. அதை நல்ல விஷயத்தோட சொல்கிறீங்க. ஸ்லீப்புன்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து அதான் லைஃபுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஸ்டார்ட்லேயே அந்த ஸ்லைட்ஸ் சொன்னோம் 3 இம்பார்ட்டன்ஸில் ஸ்லீப் இஸ் அ வெரி அது முன்னுக்கு இருக்கான்னு சொல்லி. இதில் நான் ஒரு பர்சனல் இதைன்னு சொல்லி கொண்டு முடிக்கிறேன். இந்த ஸ்லீப்பின்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சது உண்மையிலே அந்த 90களில் ஊரில் இருக்கைக்குள்ள கனவேற்கையில் அனுபவங்கள் இருக்கலாம். 90 91 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கரண்ட் மில்லி ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு இரவில் வந்து கூடுதலாக நேரம் நித்திரை தான் கொள்வோம். ஆனால் அந்த நித்திரை கொள்கிற டைமை வந்து விட மாட்டாங்க. என்னென்னா மேலேருந்து தொடர்ந்து கொண்டு விட்டுருப்பாங்க. அந்த பீப்பா குண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எப்போ பிளேன் பறாக்கும் எப்போ கொண்டு விடணும்னு தெரியாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அந்த நேரம் பங்கருக்கான்னு இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் முழுத்திலும் அந்த ஸ்லீப் தான் பங்கருக்க போகிறது வாரதுன்னு சொல்லி அந்த தொடர்ந்து அந்த பிரச்சனை வரும். அப்போ ஒரு கட்டத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம், சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இருப்போம். ஏன்னா நித்திரை வந்து அந்த இடத்துக்கு ஒரு நிலைமையை கொண்டு வந்துடும். உயிர் போனாலும் பரவாயில்ல, வெளியிலேருந்து நாங்கள் நித்திரையை கொள்வோம்னு சொல்லி. அப்போ தான் அது அந்த நித்திரை இந்த பவர் வந்து விளங்கு என்ன பொடிக்கு வந்து அது தேவை. ஸோ இப்போ நாங்கள் அந்த சூழல் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாம் வந்து எங்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிற சூழலில் நாங்கள் இருக்கிறோம். லைஃப் ஸ்டைல், அந்த லைஃப் ஸ்டைலை நாங்களே முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ டாக்டர் சுஜந்தி சொன்ன மாதிரி அந்த உங்களோட நித்திரை கொள்றதுக்குன்னு சொல்லி நேரத்தை வெரி ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கொள்ளுங்க. பெட் வந்து தனியாக ஸ்லீப்புக்கு தான். ஸோ அதுக்கு முதல் அந்த குறிப்பிட்ட டைம் மினிமம் 45 மினிட்ஸ் வந்து ஒரு கச்சேட்ஸும் ஒன்றும் பாவிக்காமல் அந்த ஸ்லீப்பை செய்து பாருங்க. உங்களோட நாட்கள் நல்லா இருக்குது. நிறைய வருத்தங்கள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க.
என்று நம்புகிறோம். மறுபடியும் அந்த நிகழ்ச்சி நிறைய பயன் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு தந்திருக்கும். நாங்கள் வார வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு தலைப்போடு இங்கே வந்து சந்திப்போம். முக்கியமாக டாக்டர் சுஜந்தி அவர்களுக்கு நிறைய நன்றிகள். நேரத்தை எடுத்து இந்த ப்ரெசன்டேஷனை செய்ததற்கு மிக்க நன்றி. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களை இங்கே வரவழைப்போம். நன்றி டாக்டர் சுஜந்தி. நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.